ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு கம்பைலேஷன் வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து கம்பைல் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய இருக்குது. இது கூடவே ஒரு சில ரெசிபீஸும் ஷேர் பண்ணியிருக்கேன், ஆர்கனைசர் டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு வெஜிடபிள்ஸ்லேயும் முக்கியமாக பூண்டு, இஞ்சி, வெங்காயம் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போகாமல், தண்ணி விடாமல், அழுகி போகாமல் இருக்கும். ஸோ இது இந்த வெயிலை வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம். குடமிளகாலாம் நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா ஒரு பீஸ் கட் பண்ணிட்டு வச்சாலும் சரி, இல்லைனா முழுசாக வச்சாலும் சரி, இந்த காம்பு பகுதியில் ஃபங்கஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிரும். சீக்கிரமாக ஒரு மாதிரி நீத்து போன மாதிரி ஆகிடும், தண்ணி விட்டு குளக்குலன்னு ஆன மாதிரி ஆகிடும், அழுகி போயிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக வச்சு எப்படி ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு குடமிளகா வாங்கிட்டு வந்ததும் நார்மல் டேப் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து கெமிக்கல்லாம் போட்டு தான் விளைப்பாங்க இல்லையா, ஸோ அதனால் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும். எந்த வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் நல்லா வந்து க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தொடச்சிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லைனா காட்டன் கிளாத்தோ வச்சு நல்லா தொடச்சிருங்க. ஃபஸ்ட்டு தொடச்சிட்டு ஈரம் இல்லாமல் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்காக வெயிலில் காய வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபேன் காற்றுல அப்படியே வச்சிங்கனாலே கொஞ்சம் நேரத்தில் தண்ணி எல்லாமே காஞ்சிரும். ஒரு சில பேர் குடமிளகால சென்டரில் இருக்கிற அந்த காம்பு பகுதியை அப்படியே கத்தியை விட்டு நல்ல ரவுண்டு ஷேப்பில் கட் பண்ணி எடுப்பாங்க. அந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து கையை கட் பண்ணிப்போம். ஸோ சேஃப் கிடையாது. ரொம்ப ஈஸியாக சேஃபாக கட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. காம்பு பகுதி அடியில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு குடமிளகாயை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. அதுலேயே லைன் இருக்கு இல்லையா, அந்த லைனை பாயிண்ட் அவுட் பண்ணி கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம். ஸ்டோர் பண்ணும்போது உள்ளே இருக்கிற சீட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணுங்கள். உள்ளே இருக்கிற சீட்ஸோடு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக அது கருத்து போன மாதிரி ஆகிடும். அதனாலேயே இந்த குடமிளகாய் கெட்டு போயிடும். ஸோ அதனால் சீட்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. இதே போல் எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கோங்க. எல்லா வெஜிடபிள்ஸையும் நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட் அவுட் வச்சு நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம். க்ரீன் கலரில் வந்து நமக்கு 3 லேயர்ஸ் இருக்கும், சம்டைம்ஸ் வந்து 4 லேயர்ஸ் கூட இருக்கும். ஆனால் இந்த மாதிரி எல்லோ அண்ட் ரெட் கலரில், ஆரஞ்சு கலர்லாம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி 4 லைன்ஸ் இருக்கும். அதை பாயிண்ட் அவுட் பண்ணி ஈஸியாக கட் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. ஃபேன் காற்றுல கொஞ்சம் நேரம் ஆற வைங்க. உள்ளேயும் கொஞ்சம் ஈரம் இருக்கும். அந்த ஈரம் எல்லாமே காஞ்சதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் பேக்கில் தான் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். இந்த ஸ்டோரேஜ் பேக் ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. லிங்க் முடிஞ்சால் டேக் பண்ணுறேன், தேவைப்படுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், கரி லீவ்ஸ், கொரியண்டர் லீவ்ஸ், மின்ட் லீவ்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் ஸ்பினாச்லாம் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது ஒன் டைம் யூஸ் கிடையாது, ரீசேலபிள் தான். ஸோ மல்டிபிள் டைம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஸ்டோர் பண்ணுற ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் லீவ்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, யூசர் ஃப்ரெண்ட்லியும் கூட. இது ரீசீலபிள் ஃப்ரீசர் பேக். நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு கூட சேஃபாக ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பாலிதீன் கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிட்டு இந்த ரீயூசபிள் ஃப்ரீசர் பேக்கை நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் ஸ்டோர் பண்ணுற ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் 1 வீக் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு சில ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மோர் தென் 10 டேஸ் வரைக்குமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. முக்கியமாக லீவ்ஸ் அண்ட் ஸ்பினாச்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சீ ஃபுட்லாம் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ராடக்ட் டேக் பண்ணுற கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது ப்ரொமோஷன் கிடையாது, பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம். இப்போ வெயில் காலமாக இருக்கிறதுனால வெள்ளரிக்காய் நம்ம அதிகமாக வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா. வெள்ளரிக்காய் கட் பண்ணி சாப்பிடும் போது ஒரு சில வெள்ளரிக்காய் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சிலது பார்த்தீங்கன்னா சிறு கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நோட் பண்ணியிருக்கீங்களா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி நீங்கள் டேஸ்ட் பண்ணும்போது சிறு கசப்பாக இருக்கிற வெள்ளரிக்காயில் இந்த டிப்பை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். வெள்ளரிக்காயில் மேலே இந்த மாதிரி சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி வச்சு நல்லா ரப் பண்ணுங்கள். ரப் பண்ணும் போது இந்த மாதிரி ஒயிட் கலரில் ஒரு ஃபோம் மாதிரி வெளியில் வரும். நல்லா ரப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃபோம் மாதிரி வந்துச்சு அப்படின்னா இதில் இருக்கிற அந்த கசப்பு தன்மை எல்லாமே சுத்தமாக போயிடும். இதை வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி சாப்பிட்லாம். இதை மேலே மட்டும் இல்லை, பாட்டம் சைட்லேயும் இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த சைட்லேயும் தேய்ச்சி இந்த ஃபோம் எல்லாத்தையும் வெளியில் எடுத்துருங்க. 2 சைட்லையுமே கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி பண்ணணும். நார்மலாக நல்லா இருக்கிற வெள்ளரிக்காலையும் இந்த மாதிரி வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். அதை இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக சிறு கசப்போட ஒரு வெள்ளரிக்காய் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மலாக எல்லா வெள்ளரிக்காலையும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி சாப்பிட்லாம்.
நெக்ஸ்ட் இப்போ என்னன்னு பார்க்கலாம். ஏதாவது ஸ்வீட் ரெசிபி இல்ல களியெல்லாம் செய்றோம் அப்படின்னா, இந்த மாதிரி கருப்பட்டி நம்ம யூஸ் பண்ணுவோம். கருப்பட்டி எப்பயுமே ஹார்டா தான் இருக்கும். அத உடைச்சு மெஷர் பண்ணி நம்ம செய்யறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிரும். அதுக்கு இந்த ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டீமர் பிளேட் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கருப்பட்டிய ஒரு 2, 3 துண்டா உடைச்சிட்டு இது மேல வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வச்சிட்டீங்கன்னா கரைஞ்சு போயிரும். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. லைட்டா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ தொட்டு பார்க்கும்போது சாஃப்ட்டா இருக்கும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம துருவ ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி காய் துருவல்ல வச்சு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய ஹோல்ஸ் இருக்கிற பக்கத்துல வச்சு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. நார்மலா நீங்க உடைச்சிட்டு துருவுனீங்க அப்படின்னா ரொம்ப ஹார்டா இருக்கிற மாதிரி இருக்கும். துருவுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அவ்வளோ சீக்கிரத்துல துருவ முடியாது. இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டீம் பண்ணிட்டு துருவுனீங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். ஈஸியா துருவி எடுத்துடலாம். ஒரு முழு கருப்பட்டிய ஃபுல்லா துருவி எடுத்துட்டேன். இத அப்படியே இந்த பாக்ஸ்ல வச்சிரலாம். நம்ம ஸ்டீம் பண்ணிட்டு துருவி எடுத்திருக்கோம் இல்லையா? கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். நீங்க அப்படியே ஃபேன் காத்துல வச்சீங்க அப்படின்னா, அந்த ஈரப்பதம் எல்லாமே நல்லா ஆறிரும். அதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டில்லயோ, இல்லனா ஏதாவது ஒரு பாக்ஸ்லயோ போட்டு நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கருப்பட்டிய வச்சு வெந்தயக்களி ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஷேர் பண்ணியிருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி. நெக்ஸ்ட் இப்போ என்னன்னு பார்க்கலாம். எப்பயுமே டீ போடும்போது ஃபர்ஸ்ட் கொஞ்சமா தண்ணி ஊத்திருங்க. அதுக்கப்புறமா பால் சேர்த்துட்டு டீ போடுங்க. இந்த மாதிரி பண்றதுனால பாத்திரத்தினுடைய அடியில பார்த்தீங்கன்னா, வெள்ளை வெள்ளையா ஒரு மாதிரி திரி மாதிரி இருக்கும். இப்போ டீய வடிகட்டிட்டு காட்டுறேன் பாருங்க. அந்த மாதிரி இருக்காது. ஸோ வாஷ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸ்பாஞ்ச் வச்சு லைட்டா வாஷ் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் இப்போ என்னன்னு பார்க்கலாம். இஞ்சி பூண்டு ரெடி பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே பூண்டு உரிக்கிறது தான் பெரிய டாஸ்க்காக இருக்கும். அதை ஈஸியாக எப்படி உரிக்கலான்றதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இஞ்சி பூண்டு எப்பயுமே ரொம்ப பல்காக ரெடி பண்ணிடாமல் அப்பப்போ ஒரு பாட்டில் வரைக்கும் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி வந்து ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணும்போது நல்லாயிருக்கும். இந்த இஞ்சி பூண்டு உரிக்கிறதுக்கு இடிகள் தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். 4 முழு பூண்டும் அதுக்கு ஈக்குவலான ரேஷியோவில் இஞ்சியும் எடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பூண்டை இந்த மாதிரி முழுசாக வச்சுட்டு இடிகள் வச்சு லைட்டாக தட்டினீங்க அப்படின்னா பூண்டு வந்து முழுசாக இருக்கு இல்லையா, அது எல்லாமே உதிர்ந்துடும். பூண்டை தட்டும் போது மேலே ஹெட் பார்ட்டில் வச்சு தட்டாமல் பேக் சைடில் திருப்பி போட்டுட்டு தட்டுங்க. அப்போ தான் தட்டும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாக பூண்டு எல்லாமே உதிர்ந்து வந்துடும். பூண்டு எல்லாமே உதிர்ந்ததுக்கப்புறம் மேலே வச்சு லைட்டாக இந்த மாதிரி லைட்டாக தட்டி விடுங்க. தட்டினாலே போதும். இதில் இருக்கிற தோல் எல்லாமே அப்படியே ரொம்ப ஈஸியாக அப்படியே உறிஞ்சிரும். ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். பூண்டு உரிக்கிறதுக்கு மோஸ்ட்லி எல்லாருமே கத்தி தான் யூஸ் பண்ணுவாங்க. அது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அது சம்டைம்ஸ் வந்து நம்மளால் சேஃபாக யூஸ் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் கத்தியில் உரிச்சாலும் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து நெயில் கட்டர், சீசர், நீடில் இந்த மாதிரிலாம் வச்சு கூட நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த மாதிரி வீடியோஸ் நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் அது எல்லாத்தையும் விட இந்த ஐடியா வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருந்ததுனால உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப ஃபோர்ஸாக தட்டணும் அப்படிங்கிற அவசியம் கூட இருக்காது. லைட்டாக தட்டினாலே போதும். ரொம்ப ஈஸியாக உறிஞ்சிரும். வீட்டில் கிட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இந்த மாதிரி பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். நம்ம கூட பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வயசானவங்களுக்குலாம் இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நேரம் கத்தியை வச்சு ஒவ்வொரு பூண்டாக உரிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி இடிகள் வச்சு லைட்டாக தட்டினாலே போதும். கொஞ்ச நேரத்திலேயே நம்மளுடைய வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். வீடியோவை ஃபாஸ்ட் மோடில் மூவ் பண்ணாமல் வீடியோ எடுத்துருக்கிறத அப்படியே நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் நான் அப்படியே உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் கத்தியில் உரிச்சு செக் பண்ணி பாருங்கள். அதே பூண்டை இடிகளில் வச்சு செக் பண்ணி பாருங்கள். டைம் எவ்வளோ வேரி ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியும். கொஞ்சமாக ரெடி பண்ணாலும் சரி, பல்கான குவான்டிட்டியில் ரெடி பண்ணாலும் சரி, இஞ்சி பூண்டு ரெடி பண்ணுறது அப்படின்னாலே பூண்டு உரிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக அந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேவ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். இதில் இன்னொன்றும் நீங்கள் பண்ணலாம். பூண்டை இடிகள் வச்சு நல்லா தட்டினதுக்கப்புறம் மொத்த பூண்டையும் ஒரு துணியில் மூட்டை மாதிரி கட்டி லைட்டாக வந்து ஃபோர்ஸாக அடிச்சிங்க அப்படின்னா, கொஞ்சம் லைட்டாக, ரொம்ப ஃபோர்ஸாக இல்லை, கொஞ்சம் லைட்டாக அடித்தாலே போதும். உள்ளே இருக்கிற தோல் எல்லாமே அப்படி தனித்தனியாக வந்துடும். அப்படி இல்லைனா இந்த மாதிரி கையில் கூட நீங்கள் தனித்தனியாக எடுத்துக்கலாம். வீட்டில் ஏதாவது ஃபீஸ்ட் அண்ட் ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணுறோம், அப்படி இல்லைனா ஏதாவது பல்கான குவான்டிட்டியில் பிரியாணிலாம் பண்ணுறோம், இல்லை கொஞ்சம் குவான்டிட்டியில் கூட நம்ம ரெடி பண்ணுறோன்னு வைங்களேன். பிரியாணிக்கெலாம் ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ரெடி பண்ணிட்டு பண்ணும்போது டேஸ்ட்டே தனி தான். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக உங்களோட வேலை முடிஞ்சிடும். இப்போது இதுக்கு ஈக்குவலான ரேஷியோவில் இஞ்சியையும் தோல் உரித்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் காய வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஈரம் இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. தோல் எல்லாத்தையும் நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க, எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய டிப்ஸ் அதில் நம்ம செய்யலாம். அது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணாலும் ஈக்குவலான ரேஷியோவில் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையுமே அதே போல் ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி நறுக்கி போட்டு சேர்த்து சின்ன ஜாரில் போட்டு அரைச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரெக்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட முழுசாக இல்லாமல் கரெக்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. அரைக்கும் போது கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. கெட்டு போகாமல் நிறம் மாறாமல் ரொம்ப நாளைக்கு வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். கிளாஸ் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணுங்கள். ஸ்டோர் பண்ணும்போது கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. பிளாஸ்டிக் பாட்டில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாமல் எந்த ரெசிபியுமே செய்ய முடியாது. முக்கியமாக நான்வெஜ்லாம்
எல்லாம் செய்யும்போது நமக்கு அதிகமாக தேவைப்படும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி 1 வீக்லேருந்து 10 டேஸ் வரைக்கும் தேவைப்படுறத மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, வெளியிலே வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நல்லெண்ணெய் கல்லுப்புலாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும், கெட்டு போகாமல் நிறம் மாறாமல் இருக்கும். ஸோ தாராளமாக நீங்கள் வெளியிலே வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒர்க்கிங் விமன்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா பல்கான குவான்டிட்டியில் ரெடி பண்ணும்போது பாதியை வெளியில் வச்சுக்கோங்க, மீதியை ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்படும் போது வெளியில் எடுத்துக்கோங்க. அதே போல் எப்பயுமே ஒரு ஸ்பூனை இதுக்குள்ளே அப்படியே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டைமும் ஸ்பூன் எடுத்து யூஸ் பண்ணிட்டு வாஷ் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. இதுக்குள்ளேயே ஒரு ஸ்பூன் போட்டு வச்சோம் அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். சீ ஃபுட் ஐட்டம்னாலே மோஸ்ட்லி எல்லாருக்குமே பிடிக்கும். அதுலேயும் ப்ரான்னா சொல்லவே தேவையில்ல. தொக்கு ஃப்ரைன்னு சொல்லிட்டு வெரைட்டியாக செஞ்சு சாப்பிடுவோம். ஆனால் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சில பேருக்கு கஷ்டப்படுவாங்க. இதை ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? பெரிய சைஸில் இருக்கிற ப்ரானாக இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் சின்னதாக இருக்கிற ப்ரானையும் க்ளீன் பண்ணிக்கலாம். எல்லாமே சேம் மெத்தட் தான். ஆனால் இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அது உடஞ்சி போகாமல் பார்த்து பக்குவமாக க்ளீன் பண்ணணும், அவ்வளோதான். பட் ரெண்டுமே சேம் மெத்தட் தான். ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பெரிய சைஸில் இருக்கிற ப்ரானில் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே தொக்கு பண்ணுறீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கிற ப்ரானில் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டி சைஸில் இருக்கிற ப்ரானில் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா அது இருக்கிறத தெரியாமல் போயிடும், ரொம்ப சுருங்கி போன மாதிரி ஆகிடும். அதனால் ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பெரிய ப்ரான் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் உங்களுக்கு 2 மெத்தடில் க்ளீன் பண்ணி காட்டியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு தலையை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வால் எடுத்துகிட்டு நடுவில் இருக்கிற அந்த ஸ்கின்னை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். சைடில் இருக்கிற அந்த வாலையும் எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு வாலை எடுத்துட்டு அதுக்கப்புறமா நடுவில் இருக்கிற ஸ்கின்னை பீல் பண்ணும் போது அப்படியே சேர்த்து தலையையும் சைடில் இருக்கிற அந்த கால்களையும் அப்படியே எடுத்துடலாம். ப்ரானில் இருக்கிற அந்த ஸ்கின் எல்லாத்தையுமே பீல் பண்ணி தனியாக எடுத்ததுக்கப்புறமா இப்போ மேலேயும் இந்த மாதிரி கீழேயும் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ஒரு குடல் மாதிரி இருக்கும். இந்த பிளாக் கலரில் குடல் மாதிரி இருக்கு இல்லையா, இது அழுக்கு. இதை க்ளீன் பண்ணாமல் நம்ம சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டொமக் பெயின் வரும். ஒரு சில பேர் சொல்லுவாங்க ப்ரான் சாப்பிட்டா வயிறு வலிக்கும், டைஜஷன் ஆகாதுன்னு. அதுக்கு ரீசனே இதை க்ளீன் பண்ணாமல் சமைக்கிறது தான். மோஸ்ட்லி ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் இல்லைனா ஸ்ட்ரீட் ஃபுட்டில் நம்ம இந்த மாதிரி சீ ஃபுட் ஐட்டம்லாம் சாப்பிடும் போது இதை சரியாக க்ளீன் பண்ணாமல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை சாப்பிடும் போது அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நமக்கும் வரும். மோஸ்ட்லி சீ ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வெளியில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் இந்த மாதிரி வாங்கி ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு ஹைஜீனிக்காக குக் பண்ணிவிட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா நமக்கு எந்த இஷ்யூஸும் வராது. ப்ரானுடைய டாப் சைடில் நைஃப் யூஸ் பண்ணி லைட்டாக கட் மாதிரி போட்டுட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். பாட்டம் சைடில் இந்த மாதிரி நெயில் யூஸ் பண்ணி லைட்டாக கீரல் மாதிரி போட்டுட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி ப்ராப்பராக க்ளீன் பண்ணிட்டு குக் பண்ணிங்கன்னா எந்த விதமான இஷ்யூஸும் நமக்கு வராது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரான் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் ஆனால் க்ளீன் பண்ண தெரியாது அப்படிங்கிறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த ப்ரான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணதில் இந்த அளவுக்கு அழுக்கு இருந்துச்சு. இது அப்படியே நம்ம சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டொமக் பெயின் வரும். ப்ரானை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 5 to 6 டைம்ஸ் கிட்ட நல்லா வாட்டர் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ப்ரானை கண்டிப்பாக ஒரு 5 to 6 டைம்ஸ் ஆவது வாஷ் பண்ணணும், இல்லைனா ஒரு மாதிரி ராஸ்மெல் வந்துட்டே தான் இருக்கும். சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு இஷ்டப்பட மாட்டாங்க. இதே குட்டியாக இருக்கிற மாதிரி ப்ரான்லாம் வாங்குறீங்க அப்படின்னா நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணி அந்த அழுக்கெல்லாம் எடுக்க முடியாது. கையிலேயே அழகாக நீக்கிட்டே எடுத்துடலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் கையிலேயே நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க, கத்தி யூஸ் பண்ணாதீங்க. ப்ரான் ஃப்ரை செய்கிறப்போ இந்த ஒரு சின்ன விஷயத்த மறக்காமல் பண்ணிங்கன்னா நீங்கள் செய்கிற ப்ரான் ஃப்ரை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயுமே ப்ரான் ஃப்ரைலாம் பண்ணும்போது மேலே நல்ல மசாலா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே சாப்பிடும் போது கொஞ்சம் சல்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு எப்பயுமே ப்ரான் ஃப்ரை செய்யும் போது ப்ரானை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டூத் ஸ்டிக்கை வச்சு நல்லா ப்ரிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டூத் ஸ்டிக் யூஸ் பண்ணி ப்ரானோட எல்லா சைடுமே நல்லா ப்ரிக் பண்ணிவிட்டு மசாலா அப்ளை பண்ணணுன்னா மசாலா நல்லா உள்ளே இறங்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ இந்த மெத்தடை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை செய்யறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காது, ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் தான் ஆகும். வீட்டில் குழந்தைங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட சொன்னால் கூட அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. இதை செய்யும் போது நமக்கே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த ரெசிபி செஞ்சாலும் நல்ல பர்ஃபெக்டாக ப்ராப்பராக செய்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு சில டிப்ஸ் எல்லாம் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரான் ஃப்ரை பண்ணுறப்போ ப்ரானில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா ஒட்டை பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம், அப்போ தான் நல்லா கோட் ஆகும். 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவுக்கு சால்ட், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சமாக நல்லெண்ணெய் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்து சேர்த்துக்கலாம், நல்ல பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது மட்டுமே போட்டு மிக்ஸ் பண்ணாலே போதும். அரிசி மாவு, சோள மாவு, கடலை மாவுன்னு எந்த மாவும் போட தேவையில்லை. இதை மட்டுமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 லெமன் மட்டும் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. லெமனை பிழியும் போது ஜூஸ் மட்டும் தான் அதில் சேர்க்கணுமே தவிர அந்த தோலை ரொம்ப பிழியக்கூடாது. அந்த மாதிரி பிழிஞ்சிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி கசப்பு தன்மை கொடுத்துரும்.
இந்த மசாலாவை ப்ரானோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ப்ரானில் நல்லா கோட் ஆகணும் அப்படின்னா ப்ரானில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கவே கூடாது. நல்லா ஒட்டை பிழிஞ்சிட்டு தான் நீங்கள் இந்த மாதிரி செய்யணும். அப்போ தான் வந்து மசாலா நல்லா கோட் ஆகும். இப்போ பாருங்கள் நல்லா கோட் ஆகிருக்கு. மசாலா அப்ளை பண்ணிட்டோம். ஆனால் எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் கூட உதிராமல் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன டிப். மூடி போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, நார்மலாக ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். இப்போது நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தோசை தவா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஒட்டாமல் உதிராமல் ரொம்ப சூப்பராக வரும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சில பேர் கடாயில் போட்டு ஃப்ரை பண்ணுவாங்க. இரும்பு கடாயாக இருந்துச்சுன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இரும்பு தோசைக்கல் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வசதியாக இருக்கும். ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் ஆயில் சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த ஆயிலை வந்து அகைன் ரீயூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் அளவாக பார்த்து சேர்த்துக்கோங்க. ஆயில் லைட்டாக ஹீட் ஆனதும் ஒவ்வொரு ப்ரானையும் ஸ்பூன் யூஸ் பண்ணி எடுத்து போட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா செவந்து வர அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ப்ரானுடைய குக்கிங் டைம் மேக்ஸிமம் 3 to 5 minutes தான். ஸோ ரொம்ப நேரம் குக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹார்டான மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் கரெக்டான டைமில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லைட் கோல்டன் ப்ரௌன் வந்ததும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். நல்ல சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எப்பயும் செய்கிற ப்ரான் ஃப்ரையை விட இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பயும் வாழைப்பூ வாங்கும் போது இந்த மாதிரி நல்லா அழுத்தி பார்த்து வாங்குங்க. நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி பூவாக பார்த்து வாங்குங்க. அதே மாதிரி வாழைப்பூவை வாங்கி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளிங் ரேப் போட்டு நல்லா ரேப் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். 1 வீக் வரைக்குமே கருத்து போகாமல் இருக்கும். வாழைப்பூவை கட் பண்ணிட்டு நறுக்கி போடும்போது அது கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு நார்மல் வாட்டரில் போடுறத விட இந்த மாதிரி மோர் தண்ணியில் போட்டு வைங்க. கொஞ்சமாக தயிர் எடுத்து அதில் நிறைய தண்ணி ஊற்றி கொஞ்சம் போல் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மோர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நம்ம போட்டோம் அப்படின்னா கருத்து போகாமல் இருக்கும். எப்பயும் வாழைப்பூ க்ளீன் பண்ணும்போது கையில் கொஞ்சமாக கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம அப்படியே வந்து க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா கையெல்லாம் கருத்து போன மாதிரி ஆகிடும். ஆயில் அப்ளை பண்ணிட்டு க்ளீன் பண்ணும்போது ஓரளவுக்கு நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். வாழைப்பூவில் ஒவ்வொரு இதெல்லாம் உரிச்சு எடுக்கும் போது உள்ளே இந்த மாதிரி மொத்தமாக பூ மாதிரி இருக்கும். அதை கத்தியை வச்சு இந்த மாதிரி அழகாக கட் பண்ணிங்க அப்படின்னா மொத்தமாக கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி மொத்தமாக அந்த சீப்பை அப்படியே கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்லாண்டிங்காக வச்சு கட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி அழகாக கட் பண்ணி எடுக்கலாம். வாழைப்பூ மொத்தத்தையும் உரிச்சு உள்ளே இருக்கிற பூக்கள் எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வாழைப்பூ மொத்தத்தையும் உரிச்சு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக இந்த மாதிரி ஒரு சின்ன குருணை மாதிரி வரும். இதை அப்படியே தூக்கி போட்டுறாமல் இதை பொடியை நறுக்கிட்டு நீங்கள் செய்கிற ரெசிபியில் அப்படியே சேர்த்துக்கோங்க. வாழைப்பூக்கள் எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு. இது எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி அகைன் கொஞ்சமாக கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இதை மொத்தமாகவும் எடுத்து க்ளீன் பண்ணலாம், சிங்கிளாகவும் எடுத்து க்ளீன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த பூக்களில் எதை எடுக்கணும் எதை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃப்ரண்ட் சைடில் கண்ணாடி மாதிரி ஒரு இதழ் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போர்ஷன் இருக்கும், இதை கல்லன்னு சொல்லுவாங்க. இதையும் ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். இது ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணாமல் சமைச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டொமக் பெயின் வரும். ஸோ அதனால் கண்டிப்பாக அதை ரிமூவ் பண்ணிடணும். வாழைப்பூவை இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு லைட்டாக தேய்ச்சோம் அப்படின்னா அந்த இதழ் வந்து நமக்கு தனியாக தெரியும், கண்ணாடி மாதிரி இருக்கும். அதை எடுத்துருங்க. சென்டரில் இந்த கல்லனும் நமக்கு நல்லா தெரியும், அதை அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டைம் அதிகமாக தேவைப்படும். ரொம்ப குயிக்காக எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சீக்கிரமாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. வாழைப்பூவை மொத்தமாக கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மொத்தமாக ஒரு கையில் பிடிச்சிட்டு இன்னொரு கையில் உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி கொடுங்க. இந்த மாதிரி பூவை நல்லா வச்சு தேய்க்கும் போது அந்த முன்னாடி கண்ணாடி மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இதழ் அது மட்டும் தனியாக வந்து நிற்கும். அதை ஈஸியாக இந்த மாதிரி மொத்தமாக சேர்த்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். மொத்தமாக சேர்த்து கையில் பிடிச்சி அப்படியே இழுத்தும் எடுத்துடலாம், இல்லைனா கத்தி யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணியும் எடுக்கலாம். இதை எடுத்ததுக்கப்புறம் சென்டரில் கல்லன் போர்ஷன் இருக்கும் இல்லையா, அது மொத்தத்தையும் அப்படியே சேர்த்து வச்சு கத்தியை யூஸ் பண்ணி அப்படியே இழுத்தும் எடுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி கையில் ஒன்று ஒன்றா ஈஸியாக இழுத்து எடுத்துடலாம். இதை பார்க்குறப்போ வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனால் செய்யும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், மொத்தத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதே மாதிரி இன்னொன்றும் க்ளீன் பண்ணி காட்டுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வாழைப்பூவை இந்த மாதிரி மொத்தமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா தேய்க்கும் போது அந்த கல்லன் போர்ஷனும் அந்த இதழ் போர்ஷனும் நமக்கு தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். இந்த வாழைப்பூவை உரிக்கிறதுக்காகவே நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் உரிச்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக உரிச்சு எடுத்துடலாம். அடிக்கடி நீங்களும் வாங்கி செய்வீங்க.
இந்த வாழைப்பூவை அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆவது சமைச்சு சாப்பிடணும், இல்லைனா மந்த்லி ஒன்ஸ் ஆவது எடுத்துக்கோங்க. ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு, கூகுள் பண்ணி பாருங்க. வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் வாழைத்தண்டு வாழைப்பூல நிறைய எடுத்துப்பாங்க. ஆல்ரெடி வாழைத்தண்டை வச்சு அதை எப்படி க்ளீன் பண்ணலாம், எப்படி நிறைய ரெசிபி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ ஷார்ட்ஸ்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்கேன், லாங் வீடியோலையும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாழை மரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. வாழைத்தண்டு, வாழைக்காய், வாழைப்பூ, வாழை இலைன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்துல ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்கு. நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் அதில் இருக்குது. ஸோ வீக்லி ஒன்ஸ் ஒன்று மாற்றி எடுத்துக்கோங்க. ரொம்பவே பெனிஃபிட்ஸ் அதிகம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக உரிச்சிடலாம். அடிக்கடி கண்டிப்பாக வாங்கி செய்வீங்க. இந்த மாதிரி மொத்தமாக கட் பண்ணுறதுனால ஈஸியாக க்ளீனும் பண்ணலாம், இந்த மாதிரி ஈஸியாக கட்டும் பண்ணிடலாம். ஸோ மொத்தமாக வச்சு அப்படியே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதும் கருத்து போயிடும், அதனால் மோர் தண்ணியில் போட்டு வச்சுருங்க. உரிச்சு எடுக்கும் போது பூக்கள் எல்லாத்தையும் மொத்தமாக எடுத்துட்டிங்கன்னா அந்த மாதிரி க்ளீன் பண்ணலாம். அதே நீங்கள் உரிச்சு எடுக்கும் போது பூக்கள் எல்லாமே தனித்தனியாக உதிர்ந்து போயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஊசியில் கோர்த்துக்கோங்க. உதிர்ந்து போன பூக்களை ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஈஸியாக ஊசியில் கோத்துட்டீங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி சின்ன ஊசியில் கோக்குறதா இருந்துச்சுன்னா ஒரு 5 பூலேருந்து 6 பூ வரைக்கும் கோர்த்துக்கோங்க. அடியில் பிடிக்கிறதுக்கு நல்ல கிரிப்பாக இருக்கும். இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நான் சொன்ன மாதிரி உரிச்சு எடுத்துருங்க. இந்த பூ ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால ஊசியில் கோக்குறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். உங்ககிட்ட ஊசி இல்லை அப்படின்னா டூத் ஸ்டிக் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டக்கு டக்குன்னு கோத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணதும் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். அகைன் இன்னொரு டைம் செஞ்சு காட்டுறேன் பாருங்க. வாழைப்பூல ஒரு விதமான துவர்ப்பு தன்மை இருக்கும். வாழைப்பூவை கட் பண்ணிட்டு இந்த மாதிரி மோரில் போட்டு வைக்கிறதுனால இந்த துவர்ப்பு தன்மையும் நமக்கு சுத்தமாக தெரியாது. கட் பண்ண பூக்களை ஒரு 10 நிமிஷம் மோரில் போட்டு ஊற வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நார்மல் வாட்டரில் 2 to 3 டைம்ஸ் கிட்ட நல்லா வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ரெசிபி செஞ்சாலும் அந்த துவர்ப்பு தன்மை சுத்தமாக தெரியாது. சம்டைம்ஸ் வாழைப்பூவை தோலை உரிக்கும் போது உள்ள இருக்கிற பூக்கள் ஆட்டோமேட்டிக்காக உதிர்ந்து விழ ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி உதிர்ந்து போயிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஊசியில் கோத்துட்டு ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கோங்க. எல்லாருமே இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக பிகினர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். ஒரு ஊசியை வச்சு மொத்த வாழைப்பூவையும் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இந்த வாழைப்பூவை வச்சு நல்ல அருமையான ஒரு ரெசிபி பார்க்கலாம். 2 கப் கடலைப்பருப்பை 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். கூடவே காரத்துக்கு ஏற்றா போல் காஞ்ச வத்தலையும் சேர்த்தே ஊற வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஊற வச்சிருக்கிற கடலைப்பருப்பும் அந்த காஞ்ச வத்தலோட அப்படியே சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பை மொத்தமாக சேர்த்துறாம ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மோரில் போட்டு வச்சுருந்த வாழைப்பூவை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு மறுபடியும் நார்மல் வாட்டரில் ஒரு 2 to 3 டைம்ஸ் கிட்ட நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்காம அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்காம பல்ஸ் மோடில் விட்டு விட்டு நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சது அப்படியே ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். 2 கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பை தனியாக எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். பொடியை நறுக்குன மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம், கூடவே கருவேப்பிலை தலை, மல்லித்தலை இதெல்லாமே சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். வாழைப்பூவை நல்லா வாஷ் பண்ணி எடுக்கும் போது நல்லா பிழிஞ்சிட்டு சேர்த்து அரைங்க, இல்லைனா ரொம்ப தண்ணி விட்டா மாதிரி ஆகிடும். நல்லா ஒட்டை பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அரைச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா பக்குவமாக அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் கூட ஆயிடுச்சு அப்படின்னா பொட்டுக்கடலையை அரைச்சிட்டு அந்த மாவையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஆனால் கடலைப்பருப்பு, பொட்டுக்கடலை மாவு இதெல்லாமே லிமிட்டடாக சேர்த்துக்கோங்க. வாழைப்பூ கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த வாழைப்பூடைய டேஸ்ட் நமக்கு நல்லா தெரியும். ஒரு கைப்பிடி அளவுக்கு உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி நல்லா வடை மாதிரி தட்டிக்கோங்க. மீடியம் ஹீட்டில் இருக்கும் போது போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆயில் ரொம்ப சூடாகக்கூடாது. கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் இருக்கும் போதே ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. வடையை நல்லா தட்டும் போது கார்னரில் இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் கிராக் இல்லாமல் இருக்கும். மாவு மிக்ஸ் பண்ணும் போதே நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். அதில் கடலைப்பருப்பு, பொட்டுக்கடலை மாவு இதெல்லாமே கம்மியாக தான் இருக்கும். வாழைப்பூ தான் அதிகமாக இருக்கும். அதே போல் இந்த மாதிரி வடைலாம் பண்ணும்போது பர்பிள் கலரில் வெங்காயம் கிடச்சிது அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது நல்ல ஒரு இனிப்பு டேஸ்ட் கொடுக்கும். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயத்தை கூட நீங்கள் பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். அதுவுமே இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். குழந்தைங்களுக்கு கூட்டு பொரியல்னு செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வடை மாதிரி செஞ்சு கொடுங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாழைப்பூவை செஞ்ச மாதிரி சுத்தமாக தெரியவே தெரியாது. அந்த துவர்ப்பு தன்மையே இல்லாமல் வாழைப்பூ சேர்த்தா மாதிரி சுத்தமாக காட்டிக்காமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. போட்டதும் திருப்பிடாமல் நல்லா ஒரு பக்கம் செவந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்லா செவந்து வர அளவுக்கு பொன்னிறமாக நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த வாழைப்பூ வடை கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காது. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை பேட்ச் வைஸாக பிரித்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். உரிச்ச வாழைப்பூலேருந்து பாதியை மட்டும் யூஸ் பண்ணி வடை மாதிரி செஞ்சுருக்கேன். இன்னொரு ரெசிபி ஷார்ட்ஸில் போஸ்ட் பண்ணுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோலேயே அந்த ரெசிபியும் ஆட் பண்ணால் ரொம்ப லென்த்தி ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக அதை நான் ஆட் பண்ணல. ஷார்ட்ஸில் போஸ்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.
வாழைப்பூ உரிக்கிறதுக்கு சிரமப்பட்டுட்டு இது வரைக்கும் நீங்கள் வாழைப்பூ வாங்காமல் இருக்கீங்க அப்படின்னா வாழைப்பூவை கண்டிப்பாக வாங்கி நான் சொல்லியிருக்கிற ட்ரிக்கெலாம் யூஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்களும் உரிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாழைப்பூவில் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக அந்த ரெசிபியை ஒன் டைமாவது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். சுத்தமாக வாழைப்பூவுடைய துவர்ப்பு தன்மை தெரியவே தெரியாது. இந்த மாதிரி டொமேட்டோ கெட்சப் சாஸ் ஐட்டம்லாம் ஏதாவது கீழே விழுந்துருச்சு அப்படின்னா இதை ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜஸ்ட் வீடியோவில் ஷோ பண்ணுறதுக்காக டெமோக்காக இந்த மாதிரி டொமேட்டோ கெட்சப்பை கீழே போட்டிருக்கிறேன். எக்ஸாம் பேட் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு லாங் சைஸில் பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கட்டர் போர்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். போர்டுடைய பாட்டம் சைடில் பேப்பர் வச்சுட்டு மேலே இந்த மாதிரி பேப்பரை லைட்டாக இழுத்துட்டே வரணும். அப்போ அந்த கெட்சப் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அந்த பேப்பரில் வந்துடும். இடமும் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இப்போ என்னன்னு பார்க்கலாம். கிச்சன் சிங்கை க்ளீன் பண்ணும்போது டேப்புடைய கார்னரில் இந்த மாதிரி ஸ்பேஸ் இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு க்ளீன் பண்ணுறது சிரமமாக இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். சிங்க்கு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவோம், டேப்லாம் கூட வாஷ் பண்ணுவோம். ஆனால் கார்னரில் இருக்கிற அந்த ஸ்பேஸை அப்படியே க்ளீன் பண்ணாமல் விட்டுருவோம். உப்பு தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நாளடைவில் அந்த உப்பு எல்லாமே நல்லா படிஞ்சு உப்பு கரை நல்லா தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி டூத் ப்ரஷ் வச்சு அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உப்பு கரை படியாமல் இருக்கும். டேப்பும் நல்லா க்ளீனாக இருக்கும். கைவிட்டு க்ளீன் பண்ண முடியாத கார்னர் ஸ்பேஸ் எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ என்னன்னு பார்க்கலாம். ஆரஞ்சு பழத்தை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற சுளைகள் மட்டும் தனியாக எடுத்தீங்க அப்படின்னா சென்டரில் இந்த மாதிரி காம்பு மாதிரி இருக்கும். இதை கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு உள்ளே கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயை அந்த காம்பில் படுற மாதிரி கொஞ்சம் போல் அப்ளை பண்ணிக்கோங்க. விளக்கெண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் போல் கோகோனட் ஆயிலும் சேர்த்துக்கலாம். இந்த சென்டரில் இருக்கிற இந்த காம்பு பகுதியில் உங்ககிட்ட திரி இருந்துச்சுன்னா அதை கூட சுற்றி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எரிய விட்டிங்கன்னா வீடு முழுக்க நல்ல வாசனையாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ என்னன்னு பார்க்கலாம். வாழைக்காய் வாங்கிட்டு வரும்போது காயாக இருக்கும். ஒரு 2 to 3 டேஸில் நல்லா பழுத்து போன மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்பயுமே வாழைக்காய் வாங்கும்போது நல்லா அழுத்தி பார்த்து வாங்குங்க. நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா சீக்கிரமாக பழுக்காது. ஒரு பாலித்தீன் கவர் யூஸ் பண்ணி வாழைக்காயுடைய காம்பு பகுதி வெளியில் தெரியாத அளவுக்கு நல்லா சுற்றி கவர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கவர் பண்ண வாழைக்காயை மறுபடியும் இன்னொரு பாலித்தீன் கவருக்குள்ளே போட்டு நல்லா கவர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா 1 வீக் வரைக்கும் பழுக்காமல் இருக்கும். இதே ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில் வச்சு ஸ்டோர் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் போல் தண்ணி எடுத்துக்கோங்க. காம்பு பகுதி மட்டும் நனைகிற மாதிரி இந்த மாதிரி வாழைக்காயை திருப்பி போட்டுட்டு வெளியிலே வச்சிங்கன்னா 1 வீக் வரைக்கும் பழுக்காமல் இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ என்னன்னு பார்க்கலாம். பல்கான குவான்டிட்டியில் வெங்காயம்லாம் கட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த எரிச்சலுக்கு கண்ணிலேருந்து தண்ணி வர ஆரம்பிக்கும். தோலை உரிச்சதும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து கட் பண்ணும்போது கண் எரியாமல் இருக்கும். கண்ணிலேருந்து தண்ணி வராது. பல்கான குவான்டிட்டியில் கட் பண்ணும்போது இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பெரிய சைஸில் வெங்காயம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பாதி தான் நமக்கு தேவைப்படும். மீதி எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். யூஸ் பண்ணது போக மீதி பாதியில் இந்த மாதிரி கொஞ்சம் போல் சால்ட் அப்ளை பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சி விடுங்க. வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு கட் பண்ணாமல் அந்த தோலோடு சேர்த்து கட் பண்ணிக்கோங்க. தேவைப்படுறதை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு மீதி பாதி தோலோடு இருக்கணும். இந்த மாதிரி ஓப்பனில் இருக்கிற அந்த ஸ்பேஸில் மட்டும் கொஞ்சம் போல் சால்ட் அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணுற வெங்காயத்தை அன்றைக்குள்ளே யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சால்ட் அப்ளை பண்ண அந்த ஸ்பேஸை மட்டும் கொஞ்சம் தின்னாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே பிளேட்டில் திருப்பி போட்டு வெளியிலே வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ என்னன்னு பார்க்கலாம். பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆகி இந்த மாதிரி குட்டி குட்டியாக பபிள்ஸ் வர ஸ்டேஜில் முட்டையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம சேர்த்து வேக வச்சோம் அப்படின்னா முட்டை வெடிப்பு விடாமல் இருக்கும். உள்ளே இருக்கிற மஞ்சக்கரு வெளியில் வராமல் இருக்கும். அதே போல் முட்டையை வேக வச்சதுக்கப்புறம் அந்த வேக வச்ச தண்ணியிலே அப்படியே வச்சுருக்காம அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு வேறு ஒரு நார்மல் டேப் வாட்டருக்கு மாற்றிட்டு அந்த முட்டையை தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் உரிச்சோன்னா முட்டை வெடிப்பு விடாமல் இருக்கும். அந்த சுடுதண்ணியிலே போட்டு வச்சோம் அப்படின்னா முட்டையும் ரொம்ப ஹார்டான மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நார்மல் வாட்டருக்கு மாற்றிட்டு உரிச்சிங்கன்னா உரிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். வெடிப்பு விடாமல் இருக்கும். முட்டையும் நல்லா சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ என்னன்னு பார்க்கலாம். கட்டர் போர்டை கீழே டைல்ஸ்லலாம் வச்சு கட் பண்ணுறோம் அப்படின்னா காய்கறிகள் கட் பண்ணும்போது கட்டர் போர்டு இந்த சைடு அந்த சைடுன்னு மூவ் ஆகிட்டே இருக்கும். மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2 ஸ்வீட் பாக்ஸுடைய ரப்பர் பேண்ட் எடுத்துருக்கிறேன். 2 கார்னர்லேயும் போட்டு விட்டுக்கலாம். இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டிங்கன்னா நல்ல கிரிப்பாக இருக்கும். எந்த சைடும் மூவ் ஆகாது. கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம். புதுசாக வாங்குகிற நோட் புக்குடைய பேஜ் நல்லா ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும் புதுசுங்கிறதுனால. ஸோ அதை டர்ன் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக டர்ன் பண்ணலாம். அதுக்கு இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க. ஃபிங்கருடைய கார்னரில் இந்த மாதிரி நல்லா சுற்றிக்கோங்க. இப்போது இதை யூஸ் பண்ணி நீங்கள் டர்ன் பண்ணிங்கன்னா பேஜை ஈஸியாக டர்ன் பண்ணலாம். புதுசாக யூஸ் பண்ணுற நோட் புக்கில் பேஜ் டர்ன் பண்ணுறது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம். அடிக்கிற வெயிலுக்கு காலையில் வடிக்கிற சாதம் சீக்கிரமாகவே மதிய டைம்லேயே கெட்டு போய் தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்பயுமே சாதம் வடிக்கும் போது 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்துட்டு இதுக்கப்புறம் வடிச்சிங்க அப்படின்னா சாதமும் நல்லா உதிரியாக இருக்கும். சீக்கிரமாக கெட்டு போகாது, தண்ணி விடாது. முக்கியமாக வெரைட்டி ரைஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி டைம் பீரியடில் இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு உதிரியாக இருக்குன்னு. சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஓரளவுக்கு நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ண ஆயிலை க்ளீன் பண்ணுறதுக்கு அதை ஃபில்ட்ரு பண்ணாமல் இந்த மாதிரி ஈஸியாக க்ளீன் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ரெசிபி பண்ணியிருப்போம். அந்த ஆயிலில் உள்ளே இருக்கிற அந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுவோம். அதுக்கு மறுபடியும் ஃபில்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும், பாத்திரத்தை மாற்றுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண கார்ன்ஃப்ளவரை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த ஹீட்லேயே இந்த கார்ன்ஃப்ளவரை அப்படியே நல்லா கலந்து கொடுங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த கார்ன்ஃப்ளவர் நல்லா திக்காக ஆரம்பிக்கும். உள்ளே இருக்கிற மசாலா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இந்த கார்ன்ஃப்ளவரில் அப்படியே ஒட்டிக்கும். இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் நல்லா திக்கானதுக்கப்புறம் எல்லாமே இதில் ஒட்டிடும். ஜல்லிக்கரண்டி யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்துடலாம். ஸோ ஃப்ரையிங் ஆயிலை டீப்பாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற பாத்திரத்தை சேஞ்ச் பண்ணணும், ஃபில்டர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. ஆயில் நல்லா க்ளீன் ஆயிரும். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம். பல்கான குவான்டிட்டியில் எக்கை ரொம்ப குயிக்காக பாயில் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்து மூடி போட்டுருங்க. இதுக்கு ஆயிலெலாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. மீடியம் ஃப்ளேமில் 3 to 4 விசில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ப்ரெஷர் எல்லாமே போனதுக்கப்புறமா குக்கர் ஓப்பன் பண்ணி பாருங்கள். முட்டை நல்லா வெந்திருக்கும். வெடிப்பு விடாமல் இருக்கும். உரிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப குயிக்காக பாயில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம். கடையில் வாங்குற பரோட்டா ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது அதை தோசைக்கல்லில் போட்டு சூடு பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணாலே போதும். தோசைக்கல்லில் போட்டு சூடு பண்ணிங்கன்னா ஒன்றா போட்டு சூடு பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் டைம் தேவைப்படும். அந்தளவுக்கு சாஃப்டாகவும் இருக்காது. இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணிங்கன்னா மொத்த பரோட்டாவையும் ஒரே டைமில் ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி செய்கிறப்போ டைம் சேவ் ஆகும். குயிக்காக செஞ்சிடலாம். பரோட்டா வாங்கிட்டு வரும்போது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கோ அதை விட சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி செய்கிறப்போ. இது நீங்கள் சப்பாத்திக்கும் இதே ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எவ்வளோ ஹார்டாக இருந்துச்சு, இப்போ எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இது கூடவே நம்ம வாங்குற சைட் டிஷ் கொஞ்சமாக இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணோம் அப்படின்னா பாத்திரத்துலேயே அப்படியே ஒட்டிக்கும். அதுக்கு இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக ரீஹீட் பண்ணிக்கலாம். பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கும். இதுக்கெல்லாம் ரொம்ப டைம் தேவைப்படாது. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் நமக்கு டைம் தேவைப்படும். எப்பயுமே மீன் குழம்பு வைக்கும் போது இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சில டைம் மீனில் இருக்கிற வெறும் தலை வால் மட்டும் போட்டு நம்ம மீன் குழம்பு வைப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெறுமனே அப்படியே போட்டு வைக்காமல் கொஞ்சம் போல் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் போல் புளி கரைசல் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ இதை அப்படியே மீன் குழம்புல போட்டோம் அப்படின்னா மீன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் தலை வால் மட்டும் வச்சு நம்ம மீன் குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா மீன் குழம்புல அதை எடுத்து சாப்பிடும் போது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இந்த மாதிரி மசாலா தடவி நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மீன் குழம்புல போட்டு நம்ம செய்கிறப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம். எப்பயுமே நம்ம சிசர்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ டே பை டே நம்ம யூஸ் பண்ண அதோடைய ஷார்ப்னஸ் ரொம்ப கம்மியான மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக யூஸ் பண்ணுற சிசரும் எடுத்துருக்கிறேன். மீன்லாம் கட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த சிசரும் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ அதோடைய ஷார்ப்னஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஷார்ப்னஸ் ரொம்ப அதிகமான மாதிரி இருக்கும். ஏதாவது ஃபுட்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா அப்போ கவர் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஃபாயில் பேப்பரில் தான் கவர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த பேப்பர் எல்லாத்தையுமே எடுத்து நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை எந்த அளவுக்கு மெல்லிஸாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தின்னாக கட் பண்ணுங்கள். அந்த மாதிரி கட் பண்ணும் போது நம்ம யூஸ் பண்ணுற அந்த சிசருடைய ஷார்ப்னஸ் அதிகமாகிறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஸ்டார்டிங்கில் கட் பண்ணும்போது ரொம்ப மொக்கையாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா கட் பண்ண நல்ல ஷார்ப்னஸ் அதிகமாகிறத நம்மளே பார்க்கலாம்.
ஸோ நல்லா வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்காக நம்ம வச்சு தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இருக்காது. ஸோ ஷார்ப்னஸ் வந்து கம்மியாயிருச்சு அப்படின்னா இந்த ஒரு சின்ன ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக ஷார்ப் பண்ணிடலாம். முக்கியமாக ஃபிஷ் கட் பண்ணுற சிசர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைம்ஸ் கிட்ட யூஸ் பண்ணாலே அதோடைய ஷார்ப்னஸ் வந்து ரொம்ப கம்மியான மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை அப்படியே தூக்கி போட்டுறாதீங்க, வேறு ஒரு விஷயத்துக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சிசருடைய ஷார்ப்னஸை செக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பேப்பர் எடுத்து கட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம். சன்னாலாம் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா என்ன தான் பார்த்து ஸ்டோர் பண்ணி வச்சாலும் கொஞ்ச நாள்லேயே வண்டு வர ஆரம்பிச்சிரும். ஸோ அந்த மாதிரி வண்டு வராமல் ஃப்ரெஷ்ஷாக வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பயிறு வகைகள், பருப்பு வகைகள் எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணால் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் இடத்த அடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வெளியில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரிஞ்சி இலை யூஸ் பண்ணது போக மீதி பழசு இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து எடுத்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே போட்டுட்டு நல்லா டைட்டாக மூடி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா எவ்வளோ நாள் ஆனாலும் வண்டு வராமல் இருக்குது. ஸோ இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். கடையில் வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்லைனா ரேஷனில் வாங்குறதா இருந்தாலும் சரி, இந்த பச்சரிசியில் மட்டும் எப்படி தான் அவ்வளோ சீக்கிரம் வண்டு வருதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுலேயும் ஒரு 2 பிரிஞ்சி இலையை இந்த மாதிரி உள்ளே போட்டு புதைச்சி வச்சா மாதிரி வச்சுருங்க. இதுக்கு மேலே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிளகு வந்து தூவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தூவி விட்டுட்டீங்க அப்படின்னா அதோடைய காரத்துக்கு அந்த வண்டு வந்து வராமல் இருக்குது. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃபன் கடை, ஹோட்டல்லாம் ரன் பண்ணுறவங்களுக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூட்டையாக அரிசி வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். லெமன் வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா கொஞ்ச நாள்லேயே அழுகி போன மாதிரி ஆகிடும். ரொம்ப லாங் டேர்மாக வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சின்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாளைக்கு வச்சு நம்ம ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபாயில் பேப்பர் தான் நமக்கு தேவைப்படும். இந்த ஃபாயில் பேப்பர் ஆல்ரெடி யூஸ் பண்ணதாக இருந்தாலும் பரவாயில்ல, வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எவ்வளோ நீங்கள் லெமன் குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ, எந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ண போகிறீங்களோ அந்த பாக்ஸுடைய சைஸ்க்கு ஏற்றாப்புல பார்த்து எடுத்துக்கோங்க. பாக்ஸை திருப்பி போட்டுட்டு அதில் இந்த ஃபாயில் பேப்பரை இந்த மாதிரி வச்சு நல்லா கவர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணதுக்கப்புறம் ஃபாயில் பேப்பரை வெளியில் எடுத்துடலாம். இதை அப்படியே பாக்ஸ்குள்ளே வச்சிடலாம். ஃபாயில் பேப்பரை எடுத்ததுமே அந்த பாக்ஸ்குள்ளே வச்சோம் அப்படின்னா நமக்கு சரியாக வைக்க வராது. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு உள்ளே வச்சோம் அப்படின்னா கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும். எல்லா லெமனையுமே ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஃபேன் காற்றுல நல்லா ஆற விடுங்க. அதுக்கப்புறமா இந்த பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு மாதக்கணக்காக நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இது மேலே கொஞ்சம் லைட்டாக தண்ணி வர ஆரம்பிக்கும் இல்லையா, ஸோ அது வந்து அப்சார்ப் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா கவர் பண்ணிவிடுங்க. இதுக்கு பதிலாக காட்டன் கிளாத் வச்சு கூட நீங்கள் கவர் பண்ணிடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் மட்டும் இந்த டிஷ்யூ பேப்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதே நீங்கள் காட்டன் கிளாத் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு காய வச்சுட்டு மறுபடியும் உள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம். காய் சீவல் நம்ம டே பை டே யூஸ் பண்ண அதோடைய ஷார்ப்னஸ் கம்மியான மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி ஃபாயில் பேப்பரை சின்ன உருண்டையாக எடுத்து உருட்டிக்கோங்க. இதை வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அதோடைய ஷார்ப்னஸ் அதிகமாயிரும். இந்த மாதிரி நல்லா தேய்க்க ஸ்டார்டிங்கில் அந்த பேப்பர் எல்லாமே வராது. ஆனால் கொஞ்சம் நேரத்தில் அது ஷார்ப் ஆக நம்ம தேய்க்கிற அந்த பேப்பர் எல்லாம் பாருங்கள் அப்படியே செதறி விழ ஆரம்பிக்கும். ஸோ இப்போ வந்து நல்லா ஷார்ப் ஆகுதுன்னு அர்த்தம். இதை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம். சர்க்கரையை ஏதாவது பாக்ஸில் போட்டு வைக்கிறோம் அப்படின்னா அதில் எப்படி தான் எறும்பு வருதுன்னு தெரியாது. அதுக்கு இந்த மாதிரி ஒரு 2 கிராம்பு போட்டு மூடி வச்சுருங்க. எந்த இடத்துல வச்சாலும் எறும்பு வராது. இதை சுற்றி கொஞ்சம் போல் மஞ்சள் பொடியை தூவி விட்டுட்டு வச்சு விடுங்க. சில பேருக்கு கிராம்புடைய வாசனை பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி ஏலக்காய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு ஏலக்காவை போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வைங்க, எறும்பு வராமல் இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம். வெயில் காலத்துலேயும் மழை காலத்துலேயும் இந்த மாதிரி உப்பெல்லாம் போட்டு வைக்கிறோம் அப்படின்னா அதில் தண்ணி விட ஆரம்பிக்கும், நீர்த்து போன மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு தேங்காய் சிரட்டையில் ஒரு சின்ன துண்டை மேலே இருக்கிற அந்த நார் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே போட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீர்த்து போகாமல் தண்ணி விடாமல் இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம். அவல்லாம் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் குட்டி குட்டியாக வெள்ளையாக பூச்சி மாதிரி வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இதில் இந்த மாதிரி குட்டியாக ஒரு சின்ன பிரிஞ்சி இலையை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அந்த மாதிரி வெள்ளையாக குட்டி குட்டியாக பூச்சி வராமல் அதே மாதிரி பதத்து போகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.
நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம். கருத்து போன வெள்ளி பொருட்களை எப்படி ஈஸியாக வீட்டிலேயே க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்காக பாலிஷ் பண்ணணும் அப்படின்ட்டு கடைக்கெல்லாம் கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை. இந்த ஒரு சின்ன மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வீட்டிலேயே க்ளீன் பண்ணி அடிக்கடி பாலிஷ் பண்ணுறதுக்காக கடையில் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுனால வெயிட்டும் கம்மியான மாதிரி ஆகிடும். அதுக்கு பெட்டர் நம்ம வீட்டிலேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம். பழைய பாத்திரம் ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஃபாயில் பேப்பரை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணி போடுங்க. கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். லிக்விட் இல்லைனா ஷாம்பு ஏதாவது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், வினிகர் எதுவுமே சேர்க்க தேவையில்ல. வெள்ளி பொருட்கள் மட்டும் அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பாயில் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ரெட்டிஷ் கலரில் சேஞ்ச் ஆகும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுறலாம். கொஞ்சம் லைட் ஹீட்டில் இருக்கும் போதே உள்ளே இருக்கிற கொலுசை வெளியில் எடுத்துகிட்டு நம்ம வாஷ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொலுசை வாஷ் பண்ணுறதுக்கு ஏதாவது பழைய டூத் ப்ரஷ் இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக லிக்விட்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இந்த தண்ணியை அப்படியே தொட்டு தொட்டே நல்லா வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ண பண்ண நல்லா நுர வர ஆரம்பிக்கும். ஏன்னா இதில் நம்ம லிக்விட் சேர்த்து தான் நம்ம பாயில் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அதனால் எவ்வளோ கருத்து போன வெள்ளியாக இருந்தாலும் ஃபாயில் பேப்பர் சேர்த்து நம்ம பாயில் பண்ணும்போது அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே அப்படியே கரைஞ்சி போயிடும். ரொம்ப கருத்து போன வெள்ளி பொருட்கள் ஏதாவது உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஃபாயில் பேப்பர் வச்சு லைட்டாக தேய்ச்சி பாருங்கள். அதுலேயே அது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். பளிச்சுன்னு அப்படியே மாறிடும். தேய்ச்சதுக்கப்புறம் இப்போ வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அப்படி நல்லா பளிச்சுன்னு மாறிடும். ஆல்ரெடி ஓரளவுக்கு நல்லா இருக்கிற கொலுசு தான். இதை நான் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இன்னும் நல்லா பிரைட்டாக இருக்குது. பிஃபோர் பிக்சர் மேலே ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். க்ளீன் பண்ண வாட்டரை தொடச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு அழுக்கு இந்த கொலுசில் இருந்திருக்கு. எந்த கெமிக்கல்ஸும் இல்லாமல் க்ளீன் பண்ணுறதுனால மந்த்லி ஒன்ஸ் கூட நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம எப்பயுமே காலைல கொலுசு போட்டுகிட்டே இருக்கிறதுனால அதில் நிறைய அழுக்குகள் படியும் இல்லையா? ஸோ மண் கரை எல்லாமே படிஞ்சிருக்கும். ஸோ டெய்லி இந்த மாதிரி க்ளீன் பண்ண முடியாது. ஸோ அதனால் மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம். குக்கர் யூஸ் பண்ண அதோடைய ஹேண்டில் பார்த்தீங்கன்னா லூஸ் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் இதை டைட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டூல்ஸ்லாம் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஈஸியாக டைட் பண்ணிடலாம். டீ வடிகட்டி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டீல் டைப்பில் இருந்துச்சு அப்படின்னா அதோடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷார்ப்பாக எட்ஜஸ் இருக்கும். அதை வச்சு நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட டீ வடிகட்டி ஸ்டீல் டைப்பில் இல்லை அப்படின்னா ஸ்பூனுடைய பேக் சைடில் யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி டைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹேண்டில் டைப்பில் எந்த வெசல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணாலும் அப்பப்போ டைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது ஹாட்டான பொருள் நம்ம கையில் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா இந்த ஹேண்டில் ரொம்ப லூஸாக இருந்துச்சு அப்படின்னா கை தவறி அப்படியே கீழே கொட்டிடும். நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம். இதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபாயில் பேப்பரில் ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா இல்லைனா பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஒரே இடத்துல அப்படியே போட்டுறாம எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி போடுங்க. இதில் கொஞ்சமாக டூத் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை 4 பக்கமும் அப்படியே ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு டூத் ஸ்டிக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக சின்ன சின்னதாக ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இதை அப்படியே உங்களுடைய டாய்லெட்டில் ஃப்ளஷ் டேங்க்கில் போட்டு விட்டுருங்க. ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ஃப்ளஷ் பண்ணும் போது எல்லாமே டாய்லெட் ஆட்டோமேட்டிக்காக க்ளீனாக உங்களுடைய டாய்லெட்டை ஜெர்ம்ஸ் இல்லாமல் நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். மிக்ஸியில் ஏதாவது போட்டு அரைக்கிறோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து கீழே சிந்த ஆரம்பிக்கும். கொஞ்சமாக தான் போட்டு அரைப்போம், ஆனால் சதற ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் இதை மட்டும் செக் பண்ணி பாருங்கள். மூடியில் இதில் ஒரு பெல்ட் கொடுத்துருப்பாங்க, அது லூஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் ஸ்வீட் பாக்ஸில் நம்ம யூஸ் பண்ணுற ரப்பர் பேண்ட் இந்த மாதிரி டைட்டாக போட்டு விட்டுருங்க. மிக்ஸியை க்ளோஸ் பண்ணும்போது மூடி ரொம்ப லூஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டுட்டிங்க அப்படின்னா நல்ல டைட்டாக ஃபிட்டாக இருக்கும். எதை அரைச்சாலும் கீழே சிந்தாமல் சதறாமல் இருக்கும். புதுசாக பெல்ட்டை மாற்றுற வரைக்கும் இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் உள்ளே இருக்கிற பிளேடுடைய ஷார்ப்னஸ் கம்மியாயிருச்சு அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாயில் பேப்பரை கொஞ்சம் ரஃபாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இதில் இருக்கிற பிளேடு நல்ல ஷார்ப் ஆயிரும். ஃபாயில் பேப்பரையும் கல்லுப்பையும் சேர்த்து அரைச்சி பாருங்கள். உள்ளே இருக்கிற பிளேடு நல்லா ஷார்ப் ஆயிரும். மிக்ஸி ஜாரும் நல்ல பாலிஷ் ஆன மாதிரி ஆயிரும். ரொம்ப நாள் யூஸ் பண்ண மிக்ஸி ஜார் ரொம்ப வந்து ஃபேடான மாதிரி இருக்கும், கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை அரைச்சதுக்கப்புறம் வாஷ் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நல்லா பிரைட்டாக இருக்கும். ஆல்மோஸ்ட் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோவில் நிறைய டிப்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு எந்த டிப் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு மறக்காம கமெண்ட்டில். பிஸ்கெட்ஸ் எல்லாம் வாங்கி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது இந்த ஒரு விஷயத்தையும் மறக்காமல் செய்யுங்க. பேக்கெட்லேருந்து ஓப்பன் பண்ணி போடும்போது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். கொஞ்ச நாள் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் பதத்து போன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு கூட கொஞ்சமாக அரிசி இல்லைனா சக்கரை போட்டு மூடி வச்சோம் அப்படின்னா நல்ல கிறிஸ்பினஸோட இருக்கும், கொஞ்சம் கூட பதத்து போகாது. அதிகமான குவான்டிட்டியில் பிஸ்கெட்ஸ் போட்டு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்க்கலாம். வாட்டர் பாட்டிலுடைய மூடி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இதுக்கு 2 மூடி நமக்கு தேவைப்படும். டபுள் சைட் செலஃபன் டேப்பை சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு இதோடைய பேக் சைடில் நல்லா ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நல்லா கிரிப்பாக இருக்கிற மாதிரி நல்ல ஸ்ட்ராங்கான டபுள் சைட் செலஃபன் டேப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இது அப்படியே நல்லா ஸ்ட்ராங்காக வால்ஸில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. மிக்ஸி கிரைண்டருக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு அதோடைய ஃப்ளக்கை வந்து இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கலாம். ஃப்ளக்கை எப்பயுமே ஸ்விட்ச் பாக்ஸ்லேயே கனெக்ட் பண்ணி வைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்க்கலாம். டபுள் சைட் செலஃபன் டேப்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லாஸ்ட்டாக யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உள்ளே இந்த மாதிரி வளைய மாதிரி இருக்கும், அதை எடுத்து தூக்கி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக மண் சட்டிலாம் வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்க்கலாம். பென்சில் ரொம்ப குட்டியாயிருச்சு அப்படின்னா பிடிச்சி எழுதுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிரமம் இல்லாமல் பிடிச்சி எழுதுறதுக்கு காலியான பேனாவுடைய மூடி இருக்கும் இல்லையா, அதை இந்த மாதிரி பேக் சைடில் மாட்டி விட்டுருங்க. மாட்டிட்டு இந்த மாதிரி பிடிச்சி எழுதுனீங்க அப்படின்னா பென்சில் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும், பிடிச்சி எழுதுறதுக்கு வசதியாக இருக்கும். பென்சில் ரொம்ப குட்டியாக இருக்கும் போது கையில் பிடிச்சி எழுதும் போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே பேனா மூடியை மாட்டிட்டு எழுதும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பென்சில் ரொம்ப குட்டியாயிடுச்சுன்னா தூக்கி போடாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் என்னன்றது பார்க்கலாம். முட்டை ஆம்லேட் போடும்போது மிளகுத்தூள் மிக்ஸ் பண்ணிவிட்டு போடுறத விட ஆம்லேட் போட்டு முடிச்சதுக்கப்புறமா மேலால் இந்த மாதிரி தூவிட்டு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, மஞ்சள் தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையுமே பீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோசை மாதிரி ஊற்றிட்டு அதுக்கு மேலே மிளகு தூவிட்டு சாப்பிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னன்றது பார்க்கலாம். ட்ராவல் டைமில் வெளியில் ஹோட்டலெல்லாம் நம்ம வாங்கி சாப்பிடும் போது கவரில் சட்னி சாம்பார்லாம் கொடுப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இதை அப்படியே வச்சுருவோம். இதை கட்டுறதுக்கு கயிறோ இல்லை போடுறதுக்கு ரப்பர் பேண்டோ நம்மக்கிட்ட இருக்காது. இட்லி, தோசை, சட்னி சாம்பார்லாம் வாங்கும் போது பாலித்தீன் கவரில் போட்டு கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த கேரி பேக்கை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கார்னரில் அந்த கைப்பிடி சைடை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இதை அப்படியே வந்து நல்லா சுருட்டிட்டு இதை நல்லா வந்து கட்டி வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை கட்டுறதுக்கு கயிறோ இல்லைனா ரப்பர் பேண்டோ தேடணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. எமர்ஜென்சி டைமில் இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், முக்கியமாக ட்ராவல் டைமில். இந்த மாதிரி கட்டி வைக்கிறதுனால மிச்சம் மீதி இருக்கிற சட்னி சாம்பார்லாம் கீழே சிந்தாமல் இருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்க்கலாம். டின்னில் இந்த மாதிரி நெய்லாம் வாங்கி வச்சுருப்போம். அந்த நெய் பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டியான மாதிரியே இருக்கும். இதை உடனே வந்து நம்ம மெல்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதை இந்த மாதிரி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. பேக் சைட்லேயும் ஃப்ரண்ட் சைட்லேயும் இந்த மாதிரி நல்லா மாற்றி மாற்றி ஒரு 3 to 4 செகண்ட்ஸ் மட்டும் நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது அப்படியே நெய் இருக்கிற அந்த டின்னுக்குள்ளே விட்டுட்டு தேவையான அளவுக்கு நெய் எடுத்தீங்க அப்படின்னா இந்த கரண்டியில் இருக்கிற அந்த ஹீட்லேயே அந்த நெய் நல்லா உருக ஆரம்பிச்சிரும். இதே இந்த நெய்யை டிஃபன் பாக்ஸ்லலாம் நம்ம போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா டேரெக்டாக அடுப்பு மேலே வச்சு நம்ம லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு மெல்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி டின்லலாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி நம்ம செய்ய முடியாது இல்லையா, அதுக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்காக மெனக்கெட்டு ஒரு பாத்திரம் எடுத்து அதில் நெய்யை போட்டு மெல்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. பாத்திரம் வீணாகாமல் தேவைப்படுறத இந்த மாதிரி கரண்டியை ஹீட் பண்ணிவிட்டு உள்ளே விட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தாளிப்பு போடுறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு
மட்டும்தான் தேவைப்பட்டுச்சு, அதனால் நான் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதிகமான குவான்டிட்டியில் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஒரு பெரிய குழிக்கரண்டி எடுத்து ஹீட் பண்ணிவிட்டு அதை உள்ளே விட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். கெட்டியாக இருக்கிற நெய்யை சீக்கிரமாக மெல்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மெல்ட் ஆகிருக்குன்னு. நெக்ஸ்ட் டிப் என்னன்றது பார்க்கலாம். சம்மர் டைமில் வாட்டர் பாட்டில் கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவோம். வாட்டர் பாட்டிலுடைய மூடி சரியாக மூடாமல் கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு அப்படின்னா கார்னரில் இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு மூடினீங்க அப்படின்னா நல்லா டைட்டாக மூடிடும், தண்ணி கீழே சிந்தாமல் இருக்கும். நெக்ஸ்ட் டிப்ன்றதை பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் தான் இது. கவரிங்லேயோ இல்லைனா கோல்டுலேயோ இந்த மாதிரி நெக் செட்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி நெக் செட்லாம் போட்டு விடுறோம் அப்படின்னா அது மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செயின் போட்டு விடும் போது இதோடைய பேக் சைடில் இந்த மாதிரி ஹூக் கொடுத்துருப்பாங்க, அதை நீக்கிட்டு இயரிங்ஸில் நம்ம போடக்கூடிய திருகாணி இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி ரப்பர் டைப்பில் இருக்கிற மாதிரி திருகாணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை போட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு லாக் பண்ணிங்கன்னா நல்லா லாக் ஆயிரும். பட்டன் டைப்பில் இருக்கிற மாதிரி திருகாணி யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ரப்பர் டைப்பில் இருக்கிற மாதிரி திருகாணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்லா ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்லா லாக் ஆயிரும். கோல்டோ கவரிங்கோ எது போட்டாலும் இந்த மாதிரி கொஞ்சம் சேஃபாக போட்டு விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லியான ஜுவல்ஸாக இருந்துச்சு அப்படின்னா மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது குழந்தைங்களுக்குன்னு மட்டும் இல்லை, பெரியவங்க கூட செயின்லாம் போடுறோம் அப்படின்னா ஹூக் கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் சேஃபாக வச்சுக்கிறதுக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்ன்றது பார்க்கலாம். செயினில் இந்த மாதிரி ஹூக் வந்து மெல்லிஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பட்டன் டைப்பில் இருக்கிற திருகாணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே இந்த மாதிரி கொஞ்சம் அகலமாக இருந்துச்சு அப்படின்னா ரப்பர் டைப்பில் இருக்கிற இந்த திருகாணி யூஸ் பண்ணால் தான் கரெக்டாக லாக் ஆகும். நெக்ஸ்ட் டிப்ன்றதை பார்க்கலாம். ஒரு சில நெக் செட்டை ஷார்ட் செயினாகவும் யூஸ் பண்ணிக்குவோம், லாங் செயினாகவும் யூஸ் பண்ணிக்குவோம். ஷார்ட் செயினாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹூக்கை வந்து இந்த மாதிரி செயினில் ஃபஸ்ட்டு வளையத்தில் மாட்டி விட்டுருவோம். அந்த மாதிரி மாட்டும் போது திருகாணியை போட்டு ஃபஸ்ட்டு லாக் பண்ணிக்கோங்க. லாங் செயினை ஷார்ட் செயினாக மாற்றுறதுக்கு இந்த மாதிரி ஹூக்கை மாட்டிட்டு பேக் சைடில் மீதி இருக்கிற செயினை அப்படியே தொங்க விட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும். இதை அப்படியே வச்சு சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணாலும் பார்க்குறதுக்கு அந்த சேஃப்டி பின் பண்ணது தெரியும். மீதி இருக்கிற செயினை அசிங்கமாக தொங்கவும் விடாமல் சேஃப்டி பின் போட்டு அது தனியாக காட்டவும் செய்யாமல் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நம்ம பின் பண்ணது சுத்தமாக தெரியாது. வேறு ஏதாவது செயினில் எஸ் ஹூக் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை மட்டும் தனியாக கழட்டி எடுத்துக்கோங்க. இந்த 2 செயினையும் ஒன்றா வச்சுட்டு அந்த வளையத்துக்குள்ளே இந்த எஸ் ஹூக்கை மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த செயின் அப்படி தொங்காமல் இருக்கும். சேஃப்டி பின் போட்டோம் அப்படின்னா தனியாக தெரியும். ஆனால் இந்த மாதிரி எஸ் ஹூக் போட்டோம் அப்படின்னா ரெண்டும் ஒரே கலரில் இருக்கிறதுனால சுத்தமாக தெரியாது, நல்லா லாக் ஆகிருக்கும். ஒரு பக்கம் திருகாணியை போட்டு லாக் பண்ணியிருக்கோம், இன்னொரு பக்கம் எஸ் ஹூக் போட்டு லாக் பண்ணியிருக்கிறோம். ஸோ 2 பக்கமும் சேஃபாக லாக் ஆகிருக்கும். 2 செயினையும் ஒன்றா சேர்த்து ஒரே டைமில் லாக் பண்ணியிருக்கோம். இது பார்க்குறதுக்கும் அசிங்கமாக தெரியாது. கண்டிப்பாக இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்ன்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சா மாதிரி நெக் செட்டோ இல்லைனா ஹியரிங்ஸோ இல்லைனா பேங்கிள்ஸோ வாங்குறோம் அப்படின்னா கொஞ்ச நாள்லேயே இந்த கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபேட் ஆன மாதிரி ஆகிடும், தண்ணி படப்பட. அதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஃபேட் ஆகாமல் இருக்கும். இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது நெயில் கலரில் இருக்கிற நெயில் பாலிஷ். நெயில் கலர் நெயில் பாலிஷ் தான் யூஸ் பண்ணணும், கலரில் இருக்கிறது யூஸ் பண்ணக்கூடாது. இந்த நெயில் பாலிஷை யூஸ் பண்ணி ஸ்டோன்ஸ் ஃபுல்லாகவே லைட்டாக வந்து கோட் பண்ணிவிடுங்க. கோட் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். தண்ணி பட்டாலும் கருத்து போகாமல் ஃபேட் ஆகாமல் இருக்கும். வாங்கின புதுசில் பளபளன்னு நல்லாயிருக்கும், கொஞ்ச நாள் யூஸ் பண்ண ஃபேட் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ கொஞ்சம் மங்கி போன மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆகாமல் வருஷ கணக்கில் ஃபேட் ஆகாமல் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்ம நெயில் கலர் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம கோட் பண்ணது சுத்தமாக தெரியவே தெரியாது, காய வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த நெக் செட்டை மோர் தென் 3 இயர்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இந்த மாதிரி கோட் பண்ணிட்டு தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஆல்ரெடி நான் கோட் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு வீடியோவில் காட்டுறதுக்காக அகைன் வந்து கோட் பண்ணி காட்டுறேன். நிறைய டைம் இதில் தண்ணி பட்டுருச்சு, ஆனாலும் இது ஃபேட் ஆகாமல் அப்படியே புதுசு போலியே இருக்குது பாருங்கள். இதுக்கு ரீசன் இந்த மாதிரி கோட் பண்ணி யூஸ் பண்ணுறது தான். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு டிப்பை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்ன்றதை பார்க்கலாம். சம்டைம்ஸ் வந்து ஹியரிங்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது பேக் சைடில் இருக்கிற திருகாணி மிஸ் ஆயிரும். ஆனால் ஹியரிங்ஸ் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி எரேசர் எடுத்துக்கோங்க. அதோடைய பேக் சைடில் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒயிட் கலரில் இருக்கிற எரேசர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா கலர் கலராக கூட வருது இல்லையா, ஸோ அது கூட வாங்கி வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. திருகாணி மாட்டுற மாதிரி இதை மாட்டிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதை மாட்டியிருக்கிறது சுத்தமாக தெரியவே தெரியாது. வேணும்னா இதை இன்னும் கூட கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணிக்கலாம், பார்க்குறதுக்கு சுத்தமாக தெரியாது. ஹியரிங்ஸ் நல்லா இருக்குது, ஆனால் திருகாணி இல்லை அப்படிங்கிறதுக்காண்டி போடாமல் இருக்காதீங்க. இந்த மாதிரி ரப்பர் யூஸ் பண்ணிட்டு அழகாக யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப்ன்றது பார்க்கலாம். தையல் மிஷின் இல்லாமல் ஊசி நூல் எதுவுமே இல்லாமல் தலகாணி உரை ரொம்ப சூப்பராக ரெடி பண்ண போகிறோம். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் டிசைன்லாம் இருக்கிற மாதிரி பழைய ஷாலாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அதில் பில்லோவை வச்சுக்கோங்க. பில்லோ வச்சுட்டு அதோடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
பில்லோவுடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஷாலை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இந்த சைடும் அந்த சைடும் லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைட்லேயும் நான் கட் பண்ணுற மாதிரி 2 துணியையும் சேர்த்து வச்சு கட் பண்ணிக்கோங்க. பில்லோவை துணிக்குள்ளே வச்சு கட் பண்ணுறது சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா ஷாலை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மடித்து போட்டுக்கோங்க. மடித்து போட்டுட்டு தலகானுடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி 2 கார்னர்லேயும் 2 துணியை சேர்த்து வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தலகாணியை இந்த துணிக்குள்ளே வச்சு கட் பண்ணும்போது சரியாக கட் பண்ண வராது. சம்டைம்ஸ் கட் பண்ணும்போது பில்லோடைய உள்கவரும் சேர்த்து கட் பண்ணிடுவோம். ஸோ அதனால் கரெக்டாக கட் பண்ணுறதுக்கு சென்டரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2 பக்கமும் கட் பண்ணோம் இல்லையா? ஸோ அதோடைய மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி நாட் மாதிரி போட்டுக்கோங்க. இது 2ஆக மடித்து போட்டு கட் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அதனால் கரெக்டாக ஈக்குவலாக வச்சு இந்த மாதிரி நாட் மாதிரி போட்டுக்கோங்க. வீடியோவில் நான் காட்டியிருக்கிற மாதிரியே அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு நாட் போட்டுட்டு அகெயின் இன்னொரு நாட் போடுங்க. அப்போ தான் டைட்டாக இருக்கும், பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுட்டு அதே மாதிரி நாட் போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் கட் பண்ணதை நாட் போட்டு ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ பார்க்குறதுக்கு சுங்கம் போட்ட மாதிரி தான் இருக்கும். நாட் போட்டதுக்கப்புறம் இது கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கோங்க. எனக்கு இது பார்க்குறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் கட் பண்ணல. அப்படி கட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 1 இன்ச் சைஸ்க்கு இந்த சுங்கம் மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிசைன் மாதிரி அழகாக இருக்கும். இது பார்க்குறதுக்கு அப்படியே பில்லோ கவர் மாதிரியே இருக்கும். இந்த சைடில் பில்லோவை உள்ளே போட்டுக்கலாம், வெளியில் எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணும்போது இந்த சைடில் பில்லோவை வெளியில் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். சைடில் இருக்கிற இந்த நாட்டெல்லாம் எப்பயுமே கழட்டணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. பில்லோ கவரை வாஷ் பண்ணணும்னா இந்த கேப் வழியாக உள்ளே இருக்கிற பில்லோவை வெளியில் எடுத்துகிட்டு இதை அப்படியே வாஷ் பண்ணிக்கலாம். சைடில் இருக்கிற இந்த நாட்டெல்லாம் ரிமூவ் பண்ண வேண்டாம். தையல் மிஷின் இல்லாமல் ஊசி நூல் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக பில்லோ கவர் ரெடி பண்ணிட்டு பார்த்தீங்களா? இது பார்க்குறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக சைடில் இந்த மாதிரி சுங்கம்லாம் போட்டிருக்கிறதுனால பார்க்குறதுக்கு நல்ல டிசைனாக அழகாக இருக்கும். அப்படியே பில்லோ கவர் மாதிரியே இருக்கும். இதை தைக்காமல் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் தான் இது. 2 கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்துருக்கிறேன். அது ஒரு 6 to 7 டைம்ஸ் கிட்ட நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. கருப்பு கவுனி அரிசி ஊறுறதுக்கு டைம் எடுக்கும். கண்டிப்பாக ஒரு 8 hours ஆகுது நம்ம ஊற வச்சு எடுக்கணும். ஓவர் நைட் ஊற வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சரியாக இருக்கும். மறுபடியும் ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். கருப்பு கவுனி அரிசியை ஊற வச்ச தண்ணி அப்படிங்கிறதுனால இந்த தண்ணியை கீழே ஊற்றிடாமல் செடிகளுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. செடிகளுக்கு ஊற்றும் போது செடி நல்லா செழிப்பாக வளரும். நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. காட்டன் துணியில் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போடுங்க. ஃபேன் காற்றுக்கு நடுவில் போட்டு விட்டாலே போதும். வெயிலில் போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கரெக்டாக ஒரு 1/2 hour ஃபேன் காற்றுல ஆற வச்சா போதும். கையில் எடுத்து பார்க்கும்போது ஈரப்பதம் இருக்கணும், ஆனால் கையில் ஒட்டக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பதமாக நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பவுடராக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். அரைச்சதுக்கப்புறம் மாவு ஜல்லடை யூஸ் பண்ணி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். மாவு மிஷினில் கொடுத்து அரைக்கிறோம் அப்படின்னா நல்லா நைஸாக அரைச்சி கொடுப்பாங்க. நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிருக்கிறதுனால நடுநடுவில் அரைக்காமல் கொஞ்சம் குருணையாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஜலிச்சு எடுக்கும் போது அது தனியாக வந்துடும். மறுபடியும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதே போல் மாவை மிக்ஸி ஜாரில் அரைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் லம்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஜலிச்சு எடுக்கும் போது அந்த லம்ஸ் எல்லாமே அப்படியே உடஞ்சிரும்.
மாவு நல்லா ஜலிச்சதுக்கப்புறம் கடைசியாக ஒன் டைம் இந்த மாதிரி கை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. இந்த குருணை எல்லாமே தனியாக வந்துடும். நான் ஒன் டைம் அரைச்சதுலேயே மாவு நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு தான் குருணை இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம மறுபடியும் அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏலக்காய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட பவுடராக இல்லை அப்படின்னா முழு ஏலக்காயை நல்லா தட்டிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. அரைச்ச மாவை ஒரு மெஷர்மெண்ட் கப்லையோ இல்லைனா ஒரு பவுல்லையோ கிளாஸ்லையோ ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி மெஷர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எதுக்குன்னு சொல்கிறேன். அரைச்ச மாவை மெஷர் பண்ணதில் கரெக்டாக 2 கப் அளவுக்கு வந்திருக்கு. 250 ml கப்பில் 2 கப் அளவுக்கு வந்திருக்கு. மெஷர் பண்ணிவிட்டு அதே பவுலில் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் கருப்பு கவுனி அரிசியுடைய மாவு எடுக்கிறீங்களோ அதில் அரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விடுங்க. விஸ்க் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது 2 மாவும் நல்லா மிக்ஸ் ஆயிரும். அரிசி மாவு சேர்க்கும் போது அதிகமாக சேர்த்துற வேண்டாம். 2 கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா அரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்தாலே சரியா இருக்கும். அரிசி மாவு வறுக்காத அரிசி மாவா இருந்தாலே பரவாயில்ல. அதை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட அரிசி மாவு இல்லை அப்படின்னா கருப்பு கவுனி அரிசி ஊற வைக்கும் போதே பச்சை அரிசி ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்து ஊற வச்சு அதை நல்லா இந்த மாதிரி ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. சப்போஸ் அந்த மாதிரி சேர்த்து ஊற வச்சு அரைக்க போறீங்க அப்படின்னா 2 கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா அரை கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. சரியா இருக்கும். ஹெவி பாட்டம் பேனா பார்த்து எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்சிருக்கிற மாவு சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. லைட்டாக வந்து அந்த வாசனை வர ஆரம்பிக்கும். கருப்பு கவுனி அரிசியுடைய அந்த வாசனை நல்லா வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பேனில் சேர்த்ததும் கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு வறுத்து விடுங்க. அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ஒன் சைடு மட்டும் கருத்து போன மாதிரி ஆகிடும். மாவுடைய நிறம் மாறிடும். கையில் கொஞ்சமாக மாவு எடுத்து பார்க்கும்போது அந்த ஹீட் நல்லா தெரியணும். அந்த மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா மாவு கரெக்டாக ஃப்ரை பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாம். மாவை நம்ம வறுத்துருக்கிறதுனால அதில் ஒரு ஈரப்பதம் இருக்கும். அப்படியே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா சீக்கிரமாக வண்டு பூச்சி வந்துடும். லம்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சுக்கோங்க. நல்லா கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கு அப்புறமா பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ட்ரையாக இருக்கிற மாதிரி கிளாஸ் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும். வண்டு பூச்சி வராமல் இருக்கும். பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. லாங் டேர்மாக வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. மெஷினில் கொடுத்து திரிக்கணும்னு அவசியம் இல்லை. வீட்லேயே இந்த மாதிரி ஊற வச்சு காய வச்சு அரைச்சு மிக்ஸி ஜாரை யூஸ் பண்ணியே கருப்பு கவுனி அரிசி மாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாவு யூஸ் பண்ணி நிறைய ஹெல்த்தியான ரெசிபி பண்ணலாம். 1 by 1 ஷேர் பண்ணுறேன். இதை வச்சு இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நல்ல ஒரு கனமான பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அரைச்சி வச்சிருக்கிற கருப்பு கவுனி அரிசி மாவில் 2 கப் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறீங்கன்னா 2 கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க. சரியா இருக்கும். இந்த ரெசிபிக்கு தண்ணியையும் மாவையும் ரெண்டுத்தையும் ஈக்குவலான ரேஷியோவில் சேர்த்துக்கோங்க. சரியா இருக்கும். வெறுமனே கருப்பு கவுனி அரிசியை வச்சு மட்டுமே நம்ம ஏதாவது ரெசிபி பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். வழுவழுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் மாவு அரைச்சதுக்கப்புறம் அதில் அரிசி மாவு நம்ம சேர்க்குறோம். அரிசி மாவு சேர்த்து பண்ணுறப்போ அந்த வழுவழுப்பு தன்மையோ இல்லை கொலகொலப்போ சுத்தமாக இருக்காது. வெறும் கருப்பு கவுனி அரிசியை வச்சு நம்ம பண்ணுறப்போ அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். அதனாலேயே நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். கருப்பு கவுனி அரிசியை யூஸ் பண்ணி கஞ்சி ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி இட்லி, தோசை, ஆப்பம்னு எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். லிங்க்கும் டேக் பண்ணுறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஸோ ரொம்ப ஈஸியாக செய்யறதுக்கு நிறைய மெத்தடில் ஷேர் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா வந்து திரண்டு வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் கூட லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மரக்கரண்டி யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். அந்த ஹீட்லேயே நல்லா வெந்துடும். தண்ணியை தொட்டுட்டு இந்த மாதிரி கையில் தொட்டு பார்க்குறப்போ கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும். இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து உருட்டி பாருங்கள். நல்லா இந்த மாதிரி வழுவழுன்னு இருக்கும். இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி கையால் நல்லா அழுத்தி கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கையில் கொஞ்சமாக ஆயில் இல்லைன்னா நெய் தடவிட்டு பிசைஞ்சிங்கன்னா கையில் ஒட்டாமல் இருக்கும். பிசையறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இடியாப்ப அச்சில் எண்ணெய் தடவிடலாம். தடவிட்டு மாவு நல்லா உருண்டையாக எடுத்து உள்ளே போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி இடியாப்பம் செஞ்சாலும் அச்சில் கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு மாவு போட்டு ஃபில் பண்ணிட்டு இடியாப்பம் பிழிஞ்சிங்க அப்படின்னா பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இடியாப்ப தட்டு இல்லைனா இட்லி தட்டில் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பிழியறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நெய் இல்லைனா ஆயில் தடவிக்கோங்க. அப்போ தான் எடுக்கும் போது ஒட்டாமல் வரும்.
மர அச்சில் இருக்கிற இடியாப்ப கட்டையில் பிழிஞ்சாலும் சரி, இல்லைனா ஸ்டீல் டைப்பில் இருக்கிற ரொட்டேட் பண்ணி பிழிகிற இடியாப்ப அச்சாக இருந்தாலும் சரி, கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு பிழிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி மெத்தடில் மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெறும் ஹாட் வாட்டரை ஊற்றி பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி பிழிஞ்சோம் அப்படின்னா சரியாக வந்து ஸ்ட்ரிங் வராது. ஸோ கரெக்டாக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. மாவை நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பிழிஞ்சோம் அப்படின்னா வேகிறதுக்கும் டைம் அதிகமாக தேவைப்படாது, பிழியறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். மரக்கட்டை அச்சு யூஸ் பண்ணியும் பிழிஞ்சிருக்கிறேன், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ரொட்டேட் பண்ணி பிழிகிற அச்சு யூஸ் பண்ணியும் பிழிஞ்சிருக்கிறேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதில் பிழிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி மெத்தடில் கருப்பு கவுனி இடியாப்பம் செய்கிறப்போ அரிசியுடைய அந்த பச்சை வாசனை சுத்தமாக இருக்காது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட்டே எல்லா தட்டிலையும் இந்த மாதிரி பிழிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டாண்டில் அடுக்கிக்கலாம். இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு வேக வைக்கிறப்போ கொஞ்சம் தேங்காய் துருவலும் சேர்த்து நீங்கள் வேக வச்சுக்கலாம் விருப்பம் இருந்துச்சுன்னா. பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஸ்டாண்ட் எடுத்து உள்ளே வச்சிடலாம். அரிசி மாவில் செய்கிற இடியாப்பம் 5 நிமிஷம் வேக வச்சா போதும், ஆனால் இது ஒரு 10 நிமிஷமாவது நீங்கள் வேக வைக்கணும். கொஞ்சம் வழுவழுப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் கூட வேக வச்சுக்கோங்க, சரியாக இருக்கும். நல்ல சாஃப்டாக நூல் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட அந்த வழுவழுப்பு தன்மை பிசுபிசுப்பு தன்மை சுத்தமாக இருக்காது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். விருப்பப்படுற சைட் டிஷ்ஷோட சேர்த்து சர்வ் பண்ணிக்கலாம். குருமா, கறி ரெசிபி இந்த மாதிரியே சர்வ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்வீட்டாக சர்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தேங்காய் பால் நாட்டு சக்கரையோடு சேர்த்து சர்வ் பண்ணிக்கோங்க. மெஷினில் கொடுத்து தான் மாவு அரைச்சி செய்யணும்னு இல்லை, வீட்டில் இருக்கிற மிக்ஸி ஜாரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு லெமனை வந்து 2ஆக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதில் வந்து நம்ம பாதி லெமன் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கத்தி எடுத்துக்கோங்க. எப்பயுமே காய்கறிகள் கட் பண்ணுறதுக்கு சாதாரண கத்தி யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஜிக்ஸாக்காக இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி கத்தி யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், ஈஸியாக கட் பண்ணிடலாம். இந்த கத்தியில் இந்த லெமனை கொஞ்சம் லைட்டாக பிழிஞ்சிட்டு தேய்ச்சி விட்டுக்கோங்க. வெண்டைக்காயை மொத்தமாக எடுத்து கையில் இந்த மாதிரி அடுக்கி எடுத்துக்கோங்க. உங்களுடைய கை சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எத்தனை வெண்டைக்காயை வச்சு அடுக்க முடியுமோ அத்தனை வெண்டைக்காயை வச்சு அடுக்கி எடுத்துக்கோங்க. நான் கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப குயிக்காக ரொம்ப சீக்கிரமாக கிலோ கணக்கில் இருந்தாலும் ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி வெண்டைக்காய், பீன்ஸ், கொத்தவரங்காய் இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாத்தையும் இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டு கட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக கட் பண்ணிடலாம். வெண்டைக்காயிலேருந்து பொதுவாகவே ஒரு பிசுபிசுப்பு தன்மை இருக்கும், ஒரு மாதிரி வழுவழுன்னு ஜெல்லு மாதிரி வரும். கட் பண்ணும்போது அது நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது, கத்தியில் ஒட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் லைட்டாக லெமன் ஜூஸ் வந்து அப்ளை பண்ணுறோம். லெமன் ஜூஸ் அப்ளை பண்ணிவிட்டு கட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம். வெண்டைக்காயில் இருக்கிற அந்த டிப் அண்ட் பாட்டம் போர்ஷனை கட் பண்ணிவிட்டு அது தூக்கி போட்டுறாமல் ஒரு பவுலில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அது எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எவ்வளோ குவான்டிட்டியில் வெண்டைக்காய் இருந்தாலும் ரொம்ப குயிக்காக 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்பயுமே பொரியல் வறுவலுக்கெலாம் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக மீடியம் ஷேப்பில் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் குழையாமல் இருக்கும். டிஃபன் வெரைட்டிஸ் கூடயும் ரைஸ் கூடயும் சேர்த்து சர்வ் பண்ணுற மாதிரி வெண்டைக்காயை வச்சு கிரேவி ரெசிபி ஷார்ட்ஸ் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன், லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வெண்டைக்காயை கட் பண்ணும்போது அந்த டிப் அண்ட் பாட்டம் போர்ஷனை தூக்கி போட்டுறாமல் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட் பண்ணுறதை பார்க்கலாம். சம்டைம்ஸ் வந்து குக்கீஸ், கேக்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி பாக்ஸ் ஐட்டம்ஸில் தான் கொடுப்பாங்க. இந்த பாக்ஸ் எடுத்து நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கிச்சனில் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சென்டராக வந்து இதை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை 2ஆக கட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க. நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பேப்பரை டபுள் லேயரில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் இல்லை அப்படின்னா காட்டன் கிளாத் இருந்துச்சுன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நியூஸ் பேப்பர் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா பசங்களுடைய ரஃப் பேப்பர்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 2ஆக மடித்து போட்டுக்கோங்க. நல்லா ஒரு திக்கான லேயராக இது உள்ளே போட்டுக்கோங்க. இதை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற ஆயில் பாட்டில் எல்லாத்தையுமே அழகாக வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஆயிலெலாம் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே கிச்சனில் கவுண்டர் டாப்பில் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஆயில் பிசுபிசுப்பு தன்மை இருக்கும், அடிக்கடி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பாக்ஸில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணும்போது ஆயில் வழிஞ்சாலும் அந்த டிஷ்யூ பேப்பர்லேயே தான் வழியும். நமக்கு க்ளீன் பண்ணுற வேலை வந்து மிச்சமாகும். அது மட்டும் இல்லை, அங்கே இங்கேன்னு வைக்காமல் ஒரே இடத்துல ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிச்சனில் நம்மளுடைய கவுண்டர் டாப்பில் கேஸ் ஸ்டவ்வுக்கு பக்கத்துலேயோ இல்லைனா கிச்சனில் ஏதாவது ஒரு கார்னர்லேயோ அழகாக வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். 10 டேஸ் ஒன்ஸ் இந்த டிஷ்யூ பேப்பரை சேஞ்ச் பண்ணால் போதும். இந்த மாதிரி பாக்ஸ்லாம் நமக்கு அடிக்கடி கிடைக்கும் அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கும் கிச்சன் ரொம்ப நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பண்ணுறது பார்க்கலாம். குழந்தைங்க இந்த மாதிரி க்ரையான்ஸ் பாக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அது தீர்ந்து போய் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த க்ரையான்ஸை தூக்கி போட்டுட்டு இந்த பாக்ஸை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம நிறைய விஷயத்துக்காக யூஸ் பண்ணிக்கலாம். 1 by 1 ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள்.
கண்டிப்பாக கிச்சனில் எல்லாருமே ஸ்பூன் நிறைய யூஸ் பண்ணுவோம். இதை ஹேங் பண்ணவும் முடியாது. அங்கே இங்கேன்னு வச்சுட்டு தேடிட்டே இருப்போம். இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரே இடத்துல ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பாக்ஸில் லிட் இருக்கிறதுனால நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். கரப்பாம்பூச்சி பல்லி எல்லாம் உள்ளே போகாமல் இருக்கும். ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கும். நம்ம டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. ஒரே இடத்துல வைக்கிற மாதிரியும் இருக்கும். தேடணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. நெக்ஸ்ட் டிப்ன்றதை பார்க்கலாம். சார்ஜர் ஒயரை கேரி பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி க்ரையான்ஸ் பாக்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஹேண்ட்பேக்கில் வச்சு ட்ராவல் டைமில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேண்ட்பேக்கில் அப்படியே வச்சோம் அப்படின்னா ஒயர் வந்து சீக்கிரமாக டேமேஜ் ஆகிடும். இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லைனா நிறைய ஒயர்லாம் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா அதை வீட்டில் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஹெட்செட்லாம் கூட நீங்கள் போட்டு எடுத்துகிட்டு போகலாம். நெக்ஸ்ட் டிப்ன்றதை பார்க்கலாம். குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஹேர் பேண்ட்லாம் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது அங்கே இங்கேன்னு வச்சுட்டு தேடிகிட்டே இருப்போம். ஸோ மொத்தத்தையும் இதில் போட்டு அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த க்ரையான்ஸ் பாக்ஸில் லிட் இருக்கிறதுனால எதுவுமே வந்து மிஸ் ஆகாமல் அழகாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப்ன்றதை பார்க்கலாம். எங்கேயாவது நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம், இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்லாம் போகிறோம் அப்படின்னா அப்போ நமக்கு தேவையான மொத்த ஆக்சசரிஸும் எடுத்து இந்த மாதிரி ஹேண்ட்பேக்கில் அப்படியே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கைவிட்டு ஒவ்வொன்றா தேடிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ மொத்தத்தையும் அப்படியே இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா தேட தேவையில்லை. மொத்தத்தையும் அப்படியே கீழே கொட்டிட்டு நமக்கு எது தேவையோ அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இயரிங்ஸ்லாம் நம்ம அங்கே இங்கேன்னு போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வந்து மிஸ் ஆயிரும். ஸ்டெட்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று இருக்கும், ஒன்று இருக்காது. அதே மாதிரி சேஃப்டி பின், கிளச் கிளிப், அதுக்கப்புறம் ஸ்லைட் பின், இந்த மாதிரி ஹேர் ஆக்சசரிஸ் எல்லாத்தையுமே மொத்தமாக போட்டு இந்த மாதிரி க்ளோஸ்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேட வேண்டிய அவசியம் இருக்காது. எதுவும் மிஸ் ஆகாது. நெக்ஸ்ட் டிப்ன்றதை பார்க்கலாம். நம்ம ட்ராவல் பண்ணும்போது கிட்ஸ் எல்லாமே கூட்டிகிட்டு தான் நம்ம போவோம். ஸோ குழந்தைங்களுக்கு தேவையான மெடிசன்ஸாக இருக்கட்டும், இல்லைனா பெரியவங்க யாராவது ட்ராவல் பண்ணுறாங்க நம்ம கூட அப்படின்னா ஏஜ்டு பர்சனாக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட மெடிசன்ஸ் எல்லாத்தையுமே இதில் போட்டு நம்ம க்ளோஸ்டாக ஹேண்ட்பேக்கில் வச்சு கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். நெக்ஸ்ட் டிப்ன்றதை பார்க்கலாம். வாட்டர் பாட்டிலாம் வாங்குகிறோம் அப்படின்னா அதாவது 5 லிட்டர் கேன்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஹேண்டில் டைப்பில் கேன் பாட்டில் நமக்கு கிடைக்கும். அதில் இருக்கிற இந்த ஹேண்டிலை மட்டும் தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப சூப்பராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நல்ல ஸ்ட்ராங்கான க்ளூவை வந்து இந்த மாதிரி சுற்றி அப்ளை பண்ணிக்கோங்க. நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா க்ரிப்பாக நிற்கும். கிச்சன் வாலில் எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துல நல்லா வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் கழித்து இதில் இந்த மாதிரி நம்ம குக்கருடைய கேஸ்கெட்லாம் நம்ம அங்கே இங்கேன்னு வச்சுட்டு தேடுவோம் இல்லையா? ஸோ அது எல்லாத்தையுமே அழகாக ஹேங் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம இன்னொரு விஷயத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சன் டவல்லாம் ஹேங் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப்ன்றதை பார்க்கலாம். இதுக்காக இன்னொரு ஹேண்டில் தான் எடுத்துருக்கிறேன். இது கூடவே குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணாத பழைய வளையல் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எஸ் ஹூக் மாதிரி நல்லா வளைச்சி எடுத்துக்கோங்க. எஸ் மாதிரி ஷேப்புக்கு பெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஹேங் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். உங்களுக்கு எத்தனை வளையல் வேணுமோ அத்தனை வளையல் இந்த மாதிரி பெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஜஸ்ட் உங்ககிட்ட வந்து காட்டுறதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு 4 வளையலை வந்து பெண்ட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ரொம்பவே சூப்பரான ஒரு ஆர்கனைசர் தான் இது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை மாட்டி வைக்கிறதுனால கிச்சனும் நல்ல நீட்டாக தான் தெரியும். ரொம்ப அசிங்கமாலாம் எதுவும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி வளைச்சி எடுத்துட்டு இந்த ஹேண்டிலில் இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி மாட்டி எடுத்துக்கோங்க. இதை கிச்சனில் எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். கிச்சனில் கபோர்ட்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதில் இந்த மாதிரி புஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஜன்னலில் வந்து கம்பிகள் இருக்கும் இல்லையா? அதில் ஒரு த்ரெட்டு மாதிரி கட்டிட்டு அதில் கூட நீங்கள் ஹேங் பண்ணி அப்படியே மாட்டி விட்டுட்டு உங்களுக்கு தேவையான கரண்டி எல்லாத்தையுமே இதில் அழகாக மாட்டி விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல நீங்கள் மாட்டி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இதில் நான் உங்களுக்கு மாட்டி காட்டியிருக்கிறேன். கண்டிப்பாக கேஸ் ஸ்டவ் வைக்கிற இடத்துல பேக் சைடில் ஜன்னல் கொடுத்துருப்பாங்க. அதில் கம்பிகள்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அதில் கொஞ்சம் டாப் சைடில் மாட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கீழே மாட்டினீங்க அப்படின்னா எண்ணெயெல்லாம் தெறிக்கும். ரொம்ப பிசுபிசுப்பு தன்மையோடு இருக்கும். ஸோ இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கலாம். கிச்சன் வாலில் ஸ்டிக் பண்ணுற மாதிரி ஹூக்லாம் கூட இருக்குது. அந்த ஹூக்கை வாங்கி ஸ்டிக் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி மாட்டிட்டு நிறைய கரண்டிகளை நீங்கள் தொங்க விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மாட்டுறீங்க அப்படின்னா நல்ல ஹெவியாக வெயிட்டாக இருக்கிற மாதிரி கரண்டிகள் கூட நீங்கள் எவ்வளோ வேணுனாலும் தொங்க விட்டுக்கலாம். இந்த ஹூக் பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டாக இருக்கும், நல்ல க்ரிப்பாக இருக்கும். ஸோ அதனால் இதில் மாட்டும் போது அறந்து கீழே விழாமல் இருக்கும். எவ்வளோ வேணுனாலும் நீங்கள் தொங்க விட்டுக்கலாம். சப்போஸ் உங்கள் கிச்சனில் ஜன்னல் கம்பிகள் இல்லை, கபோர்ட்லாம் இல்லை, ஹூக்லாம் மாட்ட முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி வாட்டர் பாட்டிலுடைய மூடி எடுத்துக்கோங்க. அதோடைய பேக் சைடில் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி டபுள் சைட் செலஃபன் டேப்பை ஒட்டிக்கோங்க. அதை கிச்சனில் உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வால்ஸில் நல்லா ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இந்த வாட்டர் பாட்டில் மூடியை நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிக் பண்ணிவிட்டு அதில் ஹேண்டில் மாட்டிட்டு அதில் நீங்கள் இந்த மாதிரி ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். இதில் நீங்கள் ஹேங் பண்ணுறது எல்லாமே வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கணும். ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு அப்படின்னா அறந்து கீழே விழுந்துரும். இந்த மாதிரி மெஷர்மெண்ட் கப், டீ வடிகட்டி, அதுக்கப்புறம் ப்ரஷ்ஷு, ஸ்பேச்சுலா இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம்.
வெயிட்டான பொருளுங்களை ஹேங் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஹூக் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஜன்னல் கம்பிகளில் கயிறை கட்டிட்டு தொங்க விட்டுட்டு நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறத இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ பண்ணுறதை பார்க்கலாம். ஏதாவது ஃபுட்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்ல ஸ்ட்ராங்கான கண்டெய்னர் பாக்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய குட்டி குட்டி பவுல்ஸ் எல்லாத்தையுமே அழகாக அடுக்கி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் மூடி கொடுத்துருக்கிறதுனால நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். பல்லி கரப்பாம்பூச்சியெல்லாம் உள்ளே போகாமல் இருக்கும். நல்லா க்ளீனாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி பவுல், ஸ்பூன் இதெல்லாமே ஓப்பன் ஸ்பேஸில் வச்சோம் அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணும்போது வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கும் போது நல்லா சேஃபாக வச்சுக்கலாம். என்னுடைய ரெசிபீஸ்க்கு நான் ஷூட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி குட்டி குட்டி கிளாஸ் பவுல்லாம் வச்சுருப்பேன். ஸோ அதெல்லாமே சேஃபாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ செராமிக் ஐட்டம், கிளாஸ் பவுல் இந்த மாதிரிலாம் வைக்கிறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்க கைப்படாமல் சேஃபாக வைக்கிறதுக்கும், நம்மளே வந்து கை தவறி கீழே போட்டு உடைக்காமல் இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி சேஃபாக வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக இந்த மாதிரி கிளாஸ் பவுல், செராமிக் ஐட்டம்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு கபோர்ட்லாம் இருக்கணும். அந்த மாதிரி இல்லை அப்படின்னா இது ரொம்ப சேஃபாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப்ன்றது பார்க்கலாம். ரொம்ப ஷார்ப்பான ஐட்டம், கத்தி, சிசர், பீலர் இது எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கே இங்கேன்னு வச்சுட்டு தேடாமல் இருக்கலாம். அதே மாதிரி ஷார்ப்பான பொருள்லாம் குழந்தைங்க கைப்படாமல் வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கிச்சன் கவுண்டர் டாப்பில் இந்த மாதிரி வச்சுட்டு ஓரமாக அடுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப்ன்றது பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி டப்லாம் வச்சுருப்போம் இல்லையா? பக்கெட் டைப்லேயும் சில பேர் வச்சுருப்பாங்க, மூடி போட்டால் மாதிரி. அப்படி இல்லைனா இந்த மாதிரி அகலமான டப் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. பழைய துணியெல்லாம் போட்டோம் அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரி டப்லாம் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு வாங்கி வச்சுக்கோங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் நம்ம எப்போயுமே யூஸ் பண்ணுற சமையலுக்கு நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் எல்லாத்தையுமே இதில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தினமும் சமையலுக்கு யூஸ் பண்ணுற பாத்திரங்களை வாஷ் பண்ணி போடுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் எல்லா பாத்திரங்களையும் இந்த மாதிரி அடுக்கி வைக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக ஸ்டாண்ட் இல்லை, ஷெல்ஃப் இல்லை, கபோர்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட தேவையில்லை. இந்த மாதிரி டப்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதில் போட்டு அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்ல அகலமான பெரிய டப்பாக பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் சின்ன பாத்திரங்கள்லேருந்து பெரிய பாத்திரங்கள் வரைக்கும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா போட்டு நிறைய அடுக்கி வச்சுக்கலாம். நல்ல அகலமாக பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய பாத்திரங்கள் போட்டு அடுக்கி வைக்கலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற மொத்த பாத்திரங்களையும் அப்படியே போட்டு அடுக்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி டைப்பில் இருக்கிற டப்புக்கு மோஸ்ட்லி வந்து மூடியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இதை நம்ம அப்படியே ஓப்பன்லேயே வைக்கக்கூடாது. பள்ளி கரப்பாம்பூச்சியெல்லாம் உள்ளே போயிடும். சேஃபாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பழைய காட்டன் ஷால், சாரீஸ், ரேஷன் சாரீஸ்லாம் வச்சுருப்போம் இல்லையா? அதெல்லாம் கட் பண்ணிட்டு மேலே போட்டு நல்லா சேஃபாக மூடி போட்டு வச்சுக்கலாம். டெய்லி யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் மட்டும் இல்லை, நம்ம ரேராக யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் மொத்தத்தையும் போட்டு நல்லா துணி போட்டு கட்டிட்டு பரன் மேலே கூட போட்டு வச்சுக்கலாம். தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனில் ஆணி அடிக்க முடியாதவங்களுக்கு, ஸ்டாண்டு, ஷெல்ஃபு, கபோர்டுன்னு இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் அண்ட் த்ரோ பொருளை வச்சு ஆர்கனைஸ் பண்ணுறது முக்கியம் இல்லை. அதே சமயத்தில் கிச்சன் பார்க்குறதுக்கு அசிங்கமாக இல்லாமல் நல்லா நீட்டாக அழகாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்டில் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.